It's open for discussion, sir. Thank you, everyone. Thank you. Thank you all. Thank you, everyone. எல்லாரும் மியூட் பண்ணிக்கங்க மைக்க. சார் எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். சிதம்பரம் சார். சார் ஒன்றும் இல்லை, சந்தோஷ் சாருக்கு வந்து பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். பெரிய ஐ ஓப்பனிங் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எல்லாருமே நீங்க அந்த காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே யூஸ் பண்றாங்க. எனக்கும் தெரியும் கெமிக்கல்ஸ்லாம் இருக்குங்கிறது தெரியும். பட் இந்த அளவுக்கு என்ன சொல்லலாம் இன்டென்சிக்கா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். இன்னொரு டைமென்ஷன்ல இந்த டாக்ல நான் கேட்டுக்கிட்டேன். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். அதாவது ஒரு வைடு இது கொடுத்தீங்க. எல்லாருக்குமே தெரியும் கெமிக்கல் ஆட் பண்றாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். என்ன கெமிக்கல் ஆட் பண்றாங்க, எங்கெங்க பிரச்சனை இருக்குது, எவ்வளவு பிரச்சனை இருக்குது அப்படின்றது தெரியாது. மெயினா நீங்க சொன்னீங்க பாருங்க, காஸ்மெட்டிக்ஸ் சொன்னீங்க பாருங்க, லிப்ஸ்டிக் சொன்னீங்க பாருங்க, இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, செம இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எல்லாருமே போடுறாங்க, அதுவும் டிஃப்ரெண்ட் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பட் இதுல எவ்வளவு பிரச்சனை இருக்குது அப்படின்றது திங்க் பண்ண எல்லாரையும் எல்லாமே அஃபெக்ட் பண்ணுமான்றது கொஸ்டின் தான். பட் there are chances-ன்றது திங்க் பண்ண வேண்டியதுதான். எவ்வளவு தூரத்துக்கு நம்ம ப்ரிகாஷன் எடுக்கணும்ன்றது நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. சார் சந்தோஷ் சொல்லுங்க மேம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ரொம்ப கிரேட். இன்னும் ஒரே ஒரு சின்ன டவுட் என்னன்னா, ஃப்ரூட்ஸ் நீங்க சாப்பிட சொல்லிட்டீங்க, சரி கொஞ்சம் ஹாப்பியா இருக்கலாம்னு பார்த்தா ஃப்ரூட்ஸ்லயுமே கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி தானே இது பண்றாங்க. கரெக்டா சொன்னீங்க. என்னோட செகண்ட் ஸ்லைடே பாத்தீங்கன்னா ஒரு பையன் ஆப்பிள் சாப்பிடும், ஆப்பிள் மேல இருக்கக்கூடிய ஃபுல்லா பாத்தீங்கன்னா பெஸ்டிசைட்ஸ் அண்ட் டிடிடி தான் இருக்குது. வேற வழி இல்ல. மேடம் கலா மேடம் சார், ஆக்சுவலா கலா மேடம் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் எங்களோட காலேஜ் தான். இதுக்கு முந்தைய சிதம்பரம் சாரும் ஆக்சுவலா ஃப்ரம் ஆர் காலேஜ் தான். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார். இந்த क्वेश्चन தான் எங்க டீம்ல ஒரு ரிட்டையர்ட் பிளாஸ்டிக் சர்ஜன் இருக்காங்க. அவங்க நீங்க வரதுக்கு லேட் ஆகும் சார். ஒரு क्वेश्चन இருக்கு, ஆப்பிள்ல வந்து நம்ம வந்து வேக்ஸ் இருக்குன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம், பட் இந்த வேக்ஸ் சுத்தத்துல போட்டா போயிடுமா அப்படின்னு கேட்கணுமே அப்படின்னாங்க. நான் கேட்டுறேன் அப்படின்னேன் நானு. ஆனா நாங்கெல்லாம் வேக்ஸ் இதெல்லாம் வந்து தோலை எடுத்து தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் மேடம் அப்படின்னு நான் சொன்னேன் நானு. பட் இருந்தாலும் நீங்க கேளுங்கன்னாங்க. பட் அதுக்கு நீங்க முதல்ல பதில் சொல்லிடுங்க. ஆமா, இப்ப ஆக்சுவலா சார் இப்ப ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லா ஃப்ரூட்டோட ஸ்கின்ஸ்ல தான் ஆக்சுவலி கலர்ட் ஏரியால மோர். பட் அதுக்கு மேல லேயர்ஸ் ஆஃப் வேக்ஸ். இப்ப நீங்க இப்ப கோயம்பேடு போனீங்கன்னா பல ஆப்பிள் இருக்கு, நீங்க லைட்டா ஒரு கேண்டில்ல காட்டினா உருகியே விழும் கேண்டில், அந்த லெவலுக்கு வேக்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ வேற வழியே இல்லை, நம்ம ஹெல்த்தியா சாப்பிடணும் மேல உள்ள லேயரை எடுத்தா மட்டும். ஏன்னா இது போகாது, இந்த பெஸ்டிசைடு உள்ள லேயர் வந்து நீங்க சாதாரண தண்ணியில போகாது, நீங்க டிஷ்யூ வச்சு தரனாலும் போகாது. ஸோ ரெசிடியூல் இருக்கதான் செய்யும். ஸோ நீங்களும் அதை பிடிச்சிங்க, மேடமும் பிடிச்சாங்க, அடுத்த மேடம் பிடிச்சாங்க. ஆக்சுவலா ஃப்ரூட்டையுமே கொஞ்சம் பார்த்து தான் சாப்பிடணும் சார். இல்ல நீங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த क्वेश्चन வந்துச்சு எங்களுக்கு. முக்கியமான क्वेश्चन வந்தது. இன்னைக்கு ஆவின் பால் வாங்கணும்னா ஒரு மாதிரி நுரைச்சிட்டு வருது. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? இப்போ ஒரு மாசமா ஆவின் பால் பர்ச்சேஸ் பண்றப்ப அந்த பாலோட குவாலிட்டியில வந்து அது ஒரு மாதிரி நுரை இருக்குது. இது வந்து ஒரு சிலரோட என்கிட்ட பேசினாங்க, ஒரு சிலர் பேசினாங்க, ஈவன் என் மிஸ்ஸஸும் சொன்னாங்க, டாக்டர் அம்மாவும் இதை சொன்னாங்க. நான் சொன்னேன் இப்ப டாக்டர் அம்மா அவங்களும் சொன்னாங்க. இது நீங்க ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்திருக்கீங்களா? இது கொஞ்சம் முக்கியமான விஷயமா கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. Actually, பாத்தீங்கன்னா there is a small quantity of detergent is being added in the milk for froth in the private. அத ஆவின்ஸ் நான் அதை ஓப்பனா சொல்லல. இப்போ எனி மில்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க கடையில உள்ள மில்க் வந்து மேல ஃபுல்லா நுரதள்ளிட்டு இருக்குது அப்படின்னா, there is a small 0.01% of detergent is being added so that pure white ஆவும் நுரையாவும் இருக்கும், so that குடிக்கக்கூடியவங்க ரொம்ப பியூர் குடிப்பாங்கன்ட்டு. பட் இந்த ஆவினோட அப்சர்வேஷன் ஐ எம் நாட் வெரி ஷூர் சார். பட் there are people they add detergents in the milk சார். ஆமா, அதுதான் இப்ப என்னன்னா குவாண்டிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. ஆமா, அதுக்கான இப்ப செல்ஃப் டெஸ்ட் ஒன்னு பண்ணிருக்காங்க சார். இப்ப ஸ்கூல் ப்ராஜெக்ட்லயே பாத்தீங்கன்னா டிடர்ஜென்ட்டோட செல்ஃப் டெஸ்ட் ஒன்னு இருக்குது. நான் உங்களுக்கு ஷேர், அதாவது ஈவன் வீட்ல நம்ம இருக்கக்கூடிய மில்க்ல எனி அடல்ட்ரேட் இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, இட் இஸ் a கலர் பிஹெச் பேப்பரோட டெஸ்ட் தான், ஈஸியா பண்ணிடலாம் நம்ம.
அதை No, எப்படி I can பண்றது? share some details, sir. I definitely will share details, sir. ஓகே ரைட், ஓகே ஓகே, தேங்க்யூ Sure. தேங்க்யூ Yes, வெரி sir. மச். ஒருத்தரா கொஸ்டின் கேட்கலாம், யார் யார் கேட்குறீங்களோ கேளுங்க. வாங்க வாங்க லதா மேடம், லதா மேடம் கை தூக்குறாங்க. Yes, ma'am. வணக்கம் சார். சார் Thank you, ma'am. சொன்ன ரொம்ப பயமா இருக்கு, ஆடி போயிட்டேன் நானு. ஐயோ இல்ல மேம், இல்ல மேம், அந்த லெவலுக்கு இல்ல மேம். இப்ப ஆயிட வேண்டாம் சார் ரியலி இப்ப நீங்க சொன்னீங்க நிறைய இது இந்த லைக் லெட் யூஸ் பண்றாங்க லிப்ஸ்டிக்ன்ட்டு அண்ட் ஷாம்பூ வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் பத்தி சொன்னீங்க. இதுக்கெல்லாம் ரெமெடி என்ன சார்? ஷாம்பு இல்லாம இப்ப சீயக்கா போட்டு குளிக்கிறதுங்கிறது ரூல்ட் அவுட்னு ஆயிடுச்சு, யாரும் பண்றது இல்ல. எஸ் அப்ப மேம். அதுக்கு ரெமெடி என்ன சார்? ரெண்டு விஷயம் மேம். ஆக்சுவலா 2 things மேம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ இந்த எல்லா கம்பெனிஸுமே இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா WHO உள்ள வந்த பிறகு, EPA எல்லாம் உள்ள வந்த பிறகு ஸ்லோலி பீப்புள் என்ன பண்றாங்கன்னா, ஈவன் மேனுஃபேக்சரர்ஸ்மே என்னென்ன கெமிக்கல் எல்லாம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்குது அப்படின்னு சொல்லி FDA வந்து ரேட் கொடுக்கலாம். இப்போ 0.3 நீங்க போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னா அப்படின்னா இவன் 0.8 0.9 ஒரு காலத்துல போயிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரீ கிளீன் ஆக்கி அதோட லெவல் மேல எக்ஸ்போஷர் பண்ணாம பண்றாங்க. ஒண்ணு இன்னொன்னு நீங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொன்னீங்க சீயக்கா சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரி இப்போ வந்து ஒரு பிளான்டோட லீஃப்ல இருந்து எடுக்கிறாங்க. அதில் பட் நம்மளுக்கு அவைலபிலிட்டி எவ்வளவு கிராமத்துல கிடைக்கலாமா இருக்கும், பட் சென்னையில் உள்ள அத்தனை லட்சம் பேருக்கு அது கிடைக்குமான்னு தெரியல. பட் நேச்சர் இஸ் ஆல்வேஸ் குட் மேம். ஈவன் நம்ம ஷாம்புவே போட முடியல அப்படின்னா கூட ஐ எம் ஹாப்பி இன்ஸ்டெட் ஆஃப் ஆடிங் எ கெமிக்கல் அப்படிங்கிற நிலைமைக்கு இப்போ ஆகி போச்சு மேம். அப்ப என்ன சார், அப்ப என்ன யூஸ் பண்றதுன்னு கேக்குறேன். இல்ல இன்னைக்குள்ள ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே இப்போ இந்த பேபி ப்ராடக்ட்ல எல்லாத்தையுமே பேரபின் ரிமூவ் பண்ணிட்டாங்க, பிஸ்பினாலியாவே ரிமூவ் பண்ணிட்டாங்க மேம். அது பெரிய லெவல்ல ஸ்மெல்லா இருக்காது. அதை பாத்தீங்கன்னா இப்போ இந்த குட்டி சோப்லாம் சில வாசமே இல்லாம சோப்புகளே இப்போ அவைலபிள் வந்துது. எப்போ ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்றாங்களோ, எப்போ அது வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அப்பதான் இந்த கெமிக்கல்லாம் உள்ள வருது. எனக்கு அதெல்லாம் தேவையில்லைப்பா, எனக்கு பாடியில அழுக்கு மட்டும் போனா போதும், எனக்கு பாக்டீரியாவே இல்லாம போனா அப்படிப்பட்ட சோப் அவைலபிள். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் பிகாஸ் ஷெல்ஃப் லைஃப் அதிகமா கிடையாது. ஆமா. அப்ப இந்த கெமிக்கல் பெரோபார்லாம் இல்லாத ப்ராடக்ட்டா பார்த்து நம்ம வாங்கணும்ங்கறீங்களா? 100% மேம், 100%. அதே மாதிரி பெஸ்ட் எதுவுமே கிடையாது. இப்போ அவைலபிளா இருக்குது. பட் ஏன் இப்போ எல்லாருமே நேச்சுரல் ப்ராடக்ட்னு சொல்லி இப்போ ஹிமாலயா எல்லாரும் நேம் பண்றாங்க. பட் அப்படி பண்ண முடியாது பிகாஸ் பல்கா நீங்க பண்ணும்போது வந்து யூ கேனாட் மேக் இட். ஒன்லி திங் ஃபியூ ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் இப்போ அவைலபிள். இப்போ ஹோம்மேட் நிறைய பேர் பண்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க NGOs எல்லாம் பண்றாங்க. அவங்க வந்து பெரிய பெரிய கெமிக்கல் லோட் பண்றது இல்ல. அவங்க வீட்டுல ஹோம்மேட்ல பண்ணக்கூடியதுல ஏன்னா ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்றதே இல்ல மேம். அது மாதிரி சோப் இருக்கு சார், ஷாம்பூல இல்ல சார். அவன் ஷாம்புல நம்ம தான் பாத்துக்கணும் மேம். நீங்களும் நானும் வேணா ஒரு ரிசர்ச் பண்ணிடலாம். வீல் ஆல்சோ ஒர்க் ஆன். பட் டெஃபினட்டா இருக்கும். பட் என்னன்னு சொல்லி பார்த்து வீல் ப்ரோமோட் இட் மேம். ஓகே. அப்புறம் இன்னொன்னு, இந்த பிளாஸ்டிக் கூடாதுங்கிறீங்க, டப்பாலாம் சொன்னீங்க. அந்த டப்பால ப்ராடக்ட்ஸ் போட்டு வைக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? இல்ல ஆக்சுவலா இப்போ BPA ஃப்ரீ பாக்ஸ் வந்துட்டு மேம். இப்போ முந்தி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே BPA இருந்தது. இப்போ இந்த BPAங்கிறது பிஸ்பினால் ஏ, இட்ஸ் a பிளாஸ்டிசைசர். அது இருந்தா தான் அந்த பாக்ஸ் வந்து ரொம்ப அழகா டிரான்ஸ்பரண்டா ரொம்ப நல்லா ஃபிளெக்சிபிளா இருக்கும். பட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா அது இல்லாமலே செய்யக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் தான் வந்துட்டுது. ஸோ அதனால அது வந்து இட் இஸ் நாட் BPA ஃப்ரீ. அது யூஸ் பண்ணி கிளாஸ் இஸ் த பெஸ்ட் மேம். இப்ப ஹாட்டான ப்ராடக்ட் ஹாட் ஆர் கூல் போட்டா தானே சார் கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கும். இப்ப ட்ரை ஐட்டம்ஸ் இந்த பருப்பு வெரைட்டி ஏதோ ஒன்று போட்டா என்ன சார் அதுல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த பயாலஜிக்கலா உள்ள எல்லா ப்ராடக்ட்டும் மேம் இட் வில் இன்டராக்ட் வித் நியர்பை பக்கத்துல இருக்கக்கூடியவங்க. நீங்க பருப்பா எல்லாமே பயாலஜிக்கல் எந்த நீங்க பருப்பு மஞ்சள் தூள் எடுத்துக்கீங்க, நீங்க அவங்க வந்து அவங்களோட சர்ஃபேஸ் என்னவோ பிளாஸ்டிக்கோ இல்ல மெட்டலா இல்ல ஏதோ அவங்களோட தேல் ரியாக்ட். எந்த யாரா இருந்தா சரி, நீங்க தண்ணி போடணும் புகை போடணும் ஹீட் போடணும் அப்படின்ட்டு இல்ல. பட் நாளடைவில் உடனே இன்னைக்கே போட்டு எல்லா பிபியும் உள்ள வரும் அப்படின்ட்டு இல்ல. இந்த லீச்சிங் ப்ராசஸ் வெரி ஸ்லோ. பட் தேர் வில் பி லீச் தான். அதனால ஏன் ஒயிட் டு டேக் ரிஸ்க் அப்படின்ட்டு கிளாஸ் யூஸ் பண்றாங்க. இப்போ இந்த மிக்சர் இது மாதிரி ஐட்டம்லாம் டப்பால வருது இல்ல சார், அந்த டப்பா அந்த மிக்சர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், மிக்சர் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணிடணுமா? we can reuse it for some time. which box you are talking about ma'am? Mixer biscuits இதெல்லாம் அந்த பேக்கரி ஐட்டம்லாம் வருது. ஆமா 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 கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் you cannot refill it. அதுக்கு அப்புறம் அதுல கடுகு போட்டு வச்சுக்கலாம், இல்லனா வேற ஏதாவது காயின் போட்டு வச்சுக்கலாம். வேணவே வேணாம். ஏன் அப்படினா அது வந்து ஆமா எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கிறது கூட அந்த டேட்ஸ் அந்த டப்பா தான். இருங்க மேடம். சோ அதுல பாத்தீங்கன்னா சிங்கிள் டைம் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் தான் மோஸ்ட்லி மேம். அது ஸோ அதனால ரீயூசிங் ஆஃப் தீஸ் பாட்டில்ஸ் வந்து நாட் அட் ஆல். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குட்டி பிஸ்கட் டப்பா வந்து போட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்க உடனே கிரஷ் பண்ணி நீங்க அப்படியே குப்பையில போட்டுருங்க. யூ டு நாட் ஈவன் ட்ரை டு ரீஃபில் டு எனிதிங். பட் டப்பர்வேர் அதுக்கு இல்ல சார். டப்பர்வேர் there is no bisphenol A. 100% there is no talk. ஆமா இல்ல.
டப்பர் வேறுமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஹாட் வாட்டர் உள்ள ஊத்துறது இல்ல அதுக்கும் ஃப்ரோசன் இட் ஷுட் நாட் பி டன் மேம், ஷுட் நாட் பி டன். ஓகே. மற்றபடி ஓகே தான். ஆர்டினரி இந்த எஸ் ட்ரை ஐட்டம்ஸ் கண்ணா. டெஃபினட்டா வைக்கலாம். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ லதா மேடம். ஆக்சுவலா குட் கொஸ்டின் கேட்டுங்க. நான் வந்து ஒரு லிங்க் போட்டிருக்கேன். இது வந்து மைண்ட் யுவர் மைண்ட் டீம் பத்தி, டீம் மெம்பர்ஸ் பத்தி எல்லாரும் புதுசா இருக்கவங்க லிங்க் பண்ணி பாருங்க, ஒரு ஐடியா கிடைக்கும். பெஸ்ட். நல்ல கொஸ்டின் கேட்டாங்க. நானும் அந்த கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா இப்ப எல்லா ஸ்வீட் ஸ்டால்லயும் வந்து எல்லாத்தையும் டப்பால போட்டு கொடுக்குறாங்க. நம்ம ஆளுங்க நல்லா இருக்குதுன்னு பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, ரீயூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இது எந்த அளவுக்கு இது ஒர்த்துன்றது இந்த கேள்வி இருக்குது. நிறைய கேள்விகள் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வசதி. நான் மத்தவங்களுக்காக டைம் கொடுத்தேன் சார். நான் எனக்கே நிறைய இருக்கு. Anyway, my number is with him தான் சார். Anytime we can talk. ஓகே சார், தேங்க் யூ. வாங்க வசதி மேடம். வணக்கம் சார். டாக்டர் சந்தோஷ், ரொம்ப ரொம்ப நல்லா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப டீட்டெயில் அண்ட் நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கீங்க. நிறைய ரொம்ப நல்ல ஒரு டாக் இன்னைக்கு. எனக்கு வந்து நான் வந்து இருக்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல. இங்க வந்து FDA அப்படிங்கிற ஒரு குரூப், அது வந்து எல்லாத்தையும் மானிட்டர் பண்றாங்க, ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். அது மாதிரி இந்தியாவில இருக்குன்னு நினைக்கிறேன். அது இருந்தா அதை சொல்லுங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து நிறைய பேன் பண்ணது வந்து முதல்ல வந்து ஆஸ்பெஸ்டோஸை கம்ப்ளீட்டா பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது வந்து லங்ஸுக்கு ப்ராப்ளம் கொடுக்குதுன்ட்டு. நீங்க வீடு வாங்கும்போது கூட நீங்க வந்து அது கிளியர் சொல்லிடுவாங்க, இந்த இந்த ரூஃப் வந்து ஆஸ்பெஸ்டோஸ் தான் இருந்தது, இப்போ வந்து இல்ல. அதுக்கு வந்து அது இல்லாத வீடு தான் நம்ம வாங்க முடியும். அது இருந்தால் அதை டிக்ளேர் பண்ணணும். அவங்க எப்போவாவது யூஸ் பண்ணியிருக்காங்களா இந்த வீட்டில் ஏதாவதுன்னு டிக்ளேர் பண்ணணும் அவங்க. ஸோ அதை டிக்ளேர் பண்ணாட்டி அது வந்து கிரிமினல் ஆக்ட் கொண்டு வர முடியும் அவங்க மேலே. அது மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து எல்லா பாட்டிலையும் நீங்க சொன்னாப்புல 2012லயே அவங்க வந்து இந்த சில்ட்ரன் யூஸ் பண்ற பாட்டில், அப்புறம் சிப்பி கப்புன்னு அவங்க யூஸ் பண்ணுவாங்க, அது எல்லாத்தையுமே அவங்க வந்து எடுத்துட்டாங்க. கம்ப்ளீட்டா கிடையாது இப்போ. இன்னொன்னு, இங்க எல்லாருமே நீங்க எல்லா யங்ஸ்டர்ஸையும் பாத்தீங்கன்னா எல்லாரும் கிளாஸ் தான் யூஸ் பண்றாங்க, கிளாஸ்ல தான் ஹீட் பண்ணுவாங்க. இப்போ என்னோட மருமகள்லாம் ரொம்ப இப்போ இம்பார்ட்டண்ட், ரொம்ப பர்டிகுலர். யாருமே பிளாஸ்டிக்கை வந்து மைக்ரோவேவ்ல வைக்கிறது இல்லை, பிளாஸ்டிக்கை யூஸ் பண்றதுல. எல்லாரும் இந்த கிளாஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஹெவியா இருக்கு, ஆனா அது கிளாஸ் தான் யூஸ் பண்றாங்க. இங்க ரொம்பவே மாறிடுச்சு. ஆனா நம்ம ஊர்ல நான் பாக்குறது சாம்பார், தால் இதெல்லாம் நம்ம கடைக்கு போனா கூட அது பிளாஸ்டிக்ல ஊத்தி தராங்க. ட்ரெயின் ஸ்டேஷன்ல சாம்பாரை ஊத்தி தராங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்போ சில தால் விட்டுருங்க, காஃபி டீ கூட கவர்ல போட்டு தராங்க. அது வந்து அது ஏன் ஏதாவது பிளாஸ்டிக்கை பேன் பண்ணியிருக்காங்க ஸ்டோர்ஸ்ல எல்லாம். நீங்க பேக் தான் எடுத்துட்டு போகணும். ஆனா இந்த சாம்பாரை வந்து மட்டும் சாம்பார், காஃபி, டீ இதெல்லாம் அதுல ஊத்தி கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து யாராவது வந்து சொல்லி அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆஸ்பெஸ்டோசிஸ் இன்னும் நம்ம ஊர்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா ரூஃபுக்கு? அது உங்களுக்கு தெரிஞ்சா ஆக்சுவலா ஆமா. இப்ப ஆஸ்பெஸ்டாஸ் வந்து ஆக்சுவலா கார்சினோஜன். இது வந்து கேன்சருக்கு வந்து ஆமா இட் இஸ் ப்ரூவன் மேம். ஸோ இப்போ நமக்கு வந்து இப்போ நம்ம ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்ஸுக்கு பதிலாக இப்போ வந்து அடுத்த டின் ஷீட்ஸும் ஈவன் பிளாஸ்டிக் ஷீட்ஸ் யூஸ் பண்றாங்க, சிந்தட்டிக் ஷீட். ஈவன் இந்த சிந்தட்டிக் ஷீட் ஆல்சோ இட் இஸ் நாட் குட் வாட் வி ஆர் யூசிங் ஹியர். நீங்க அங்கே டோட்டலா பேன் பண்ணிட்டீங்க, பட் ஸ்டில் இன்னும் டவுன் இடத்துல ஆஸ்பெஸ்டாஸ் இருக்குது மேம். நமக்கு பிசிபி ஆமா, நமக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு தான். உங்களுக்கு அங்க FDA இருக்கிற மாதிரி நமக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்கிறாங்க. பட் என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்றது இல்ல மேம். we have okay இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த கவர்ஸ்லாம் ஸ்டில் தேர்ன்னு சொல்றீங்களா? உண்மைதான் அது. ஈவன் ரயில்வே ஸ்டேஷன் நாங்க வந்து ஒரு வீடு கட்டணுங்க கோயம்புத்தூர்ல. அப்ப நாங்க கேட்டோம் அவங்க யூஸ் பண்ற ஷீட்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்களா, இதுக்கு ஏதாவது சர்டிபிகேட் கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு. அதெல்லாம் கிடையாதுங்க, இங்க இதான் யூஸ் பண்றாங்க, யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. எஸ் மேம், எஸ் மேம். என்ன லா இல்ல பெருசா. தேங்க் யூ மேம். தேங்க் யூ வசந்தி மேடம். நாராயணன் சார் வாங்க. சார் குட் ஈவினிங். எக்ஸலண்ட் அவேர்னஸ் செஷன் அது. ரொம்ப எல்லாருக்குமே தெரியும். எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து அந்த பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை சார். எய்தர் கிளாஸ் ஆர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் தான் நாங்கள். மண்பானை சமையல் தான். வெரி குட் சார், வெரி குட் சார். ஓகே, அதனால வந்து நாங்கள் கூடிய மட்டும் நான் வந்து 2 வேளை பழங்கள் சாப்பிட்றேன். சூப்பர் சார், சூப்பர் சார். இளமையா இருக்கீங்க. ஓகே, எனக்கு வந்து நீங்க 2-3 விஷயம் வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ண தேவையில்லை. எனக்காக இல்ல, மக்களுக்காக சொல்ல வேண்டியிருக்கு 2 விஷயம். இந்த அலுமினியம் இண்டாலியம் யூஸ் பண்றாங்க சில பேர் குக்கர். ஓகே,
அது ஒண்ணு. அதை நான் பல பேருக்கு சொல்லியிருக்கேன் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு, பட் ஸ்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அவேர்னஸ் கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே. அடுத்து சிக்கன் நான் 3 சொல்றேன். சிக்கன், பிராய்லர் சிக்கன் வந்து சாப்பிடுறாங்க. ஓகே, அது ஒண்ணு. ரெண்டாவது அதை பத்தி சொல்லிடுங்க. ஏன்னா அது வந்து இட் இஸ் நாட் நேச்சுரல். ஸோ அந்த பிராய்லர் கொடுக்குற முட்டை அது என்ன, அதை பத்தி எனக்கு தெரியும். அதனால நீங்க சொன்னா நல்லா இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். அடுத்தது பால். இன்னைக்கு வர்ற பால் வந்து 100% மாட்டுப்பால் இல்லை அப்படின்னு என்னோட அபிப்பிராயம். 100%. அதை பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்க. ஓகே ஓகே சார். எனக்கு தெரிஞ்சதுல நான் ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா சொல்லிடுறேன். தெரியாத உங்ககிட்ட இருந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? ஓகே ஓகே சார். ஃபர்ஸ்ட் நான் உங்களை ரொம்ப தேங்க் பண்ணுவேன். ஏன்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாம நான் வீட்டில் அப்போ டிசிஷன் மேக்கிங் வந்து நாட் வெரி ஈஸி சார். இன்னைக்கு கரண்ட் சிச்சுவேஷனுக்கு இட் இஸ் நாட் அட் ஆல் ஈஸி. மண்பானை சமையல் வந்து நாங்கள் டிவியில் போய் பேசிடலாம், வெளியே பேச்சுக்கு ஓகே, வெளியே வீட்டில் உண்மையிலே நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது தான். கரெக்டுங்களா? ஸோ இதை வந்து நீங்க ஆக்சுவல் இந்த அவேர்னஸ் வந்து நீங்க ஒரு 4 வீட்டுக்கு சொல்லி 4 பேர் மண்பானையில சமைச்சிட்டாங்க அப்படின்னா இட்ஸ் கிரேட் அவேர்னஸ் சார். நாங்களாம் பேசுறோம் வெளியே, இப்போ எங்க வீட்டில் நாங்கள் மண்பானை இல்லை, நாங்கள் பண்றது இல்லை. ஐ எம் கிவிங் டாக் நியர்லி இது ஒரு 100 டாக்னு வைங்களேன். எவ்வளோ ட்ரை பண்றேன், நிறைய காஸ்மெட்டிக்ஸ் கம்மி பண்றோம், நிறைய பொருட்கள் கம்மி பண்றோம். பட் இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் பாத்திரங்கள் அதுல ஓகே. இப்போ இந்தியாவில் நீங்க குக்கர் சொன்னீங்க, அலுமினியத்துல என்ன மெயின் ஃபைண்டிங் சார்? அல்சிமேயர்ஸ் அண்ட் பார்க்கின்சன்ஸ் அண்ட் எல்லா நியூரல் டிசார்டர்ஸ்க்கும் உள்ள பேசிக் ப்ராப்ளம் வந்து இந்த அலுமினியம் அண்ட் இந்த இதே மாதிரி மெட்டல்ல இருந்து வரக்கூடிய அக்குமுலேஷன் தான் சார். ஸோ இதை வந்து சயின்டிஃபிக்காவே ஆக்சுவலா பண்ணிட்டாங்க. ஆனாலும் நீங்க 10 நிமிஷத்துல சோறு பொங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு குக்கர் அப்படிங்கிற ஒரு இது, இன்னைக்கு ஒரு வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு 10 நிமிஷத்துல 2 விசில்ல வந்துருது அப்படிங்கிற ஒரே ரீசனால ஹெல்த்தை பேக் சீட்ல போட்டுட்டு அதை நம்ம யூஸ் பண்றோம். 100% நீங்க பாத்தீங்கன்னா ஹெல்த் எஃபெக்ட்ல வந்து ஈவன் அதை நீங்க ரைஸ் விட்டுங்க, தண்ணி விட்டுங்க, உள்ள குக்கிங் மெத்தட் இல்லாம ஈவன் திஸ் மெட்டல் இட் செல்ஃப் விச் இன்ட்ராக்ட்ஸ் தான். தட் ஹஸ் பீன் ப்ரூவன். பட் அதை நீங்க வந்து அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் முடிஞ்சோன்னு அதே ஆட் பண்ணிக்கலாம். நான் அடுத்தது சொல்றேன். சிக்கன்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா சிக்கன் எல்லாமே வேக்சினேட்டட் சார், ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்டட் எல்லா சிக்கனுமே. அதை தவிர மசில் என்ஹான்சஸ்க்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து பாரு நம்ம பிராய்லர் வளர்க்குறோம். பிராய்லர் இந்த கோழி பார்த்தா 65வது நாள்ல நீங்க கன்சியூம் பண்ண போறீங்க. அதோட சிக்கன் 65 சாப்பிட்டீங்கன்னா அதில் அவ்வளோ மசில் இருக்கணும் அப்படிங்கிறனால வி ட்ரீட் தான். அதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா நீங்க மாசம் ஒரு 5000 கோழி 10,000 கோழி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கோழிக்கு சிக்னஸ் வந்துச்சுன்னா எல்லா கோழியுமே செத்து போயிடும். ஸோ ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க. அதோட ரெசிடியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா மசில்ல இருக்குது. அது நம்ம டைஜஸ்ட் சிஸ்டம் அதுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி சயின்டிபிக்கா பெரிய பேப்பர்ஸ் இன்னும் அவ்வளவா இல்லை. பட் அவங்க ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க, வேக்சினேஷன் கொடுக்குறாங்க, தட் இஸ் பின் ட்ரீட்டட் வித் ஹார்மோன்ஸ். அதோட ரெசிடியூவல் நம்ம சிஸ்டம் வர வருது அப்படிங்கிறது உண்மைதான். செகண்ட் ஃபுட் செயின்ல இருக்கு சார். என்ன சார்? பால் கொஞ்சம் ஏன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆவினுங்களோட வேர்டை யூஸ் பண்ணாமலே நம்மகிட்ட நம்பர் ஆஃப் மாடு இருக்கக்கூடியதோட பாப்புலேஷன் அதிகமா இருக்குது. டெஃபினட்டா ஒரு மாடு 50 லிட்டர் கறக்குமா அப்படின்னா கட்டாயம் கிடையாது. ஸோ அதனால ஏதோ ஒரு சீக்ரெசி இருக்கதான் சார் செய்யுது. நீங்க சொல்லக்கூடிய பாயிண்ட் நானும் ஐ ஆல்சோ ஹோல் ஹார்ட்டட்லி அக்செப்ட் தான். ஏன்னா 10 மாடு வச்சுட்டு 10 லட்சம் பேருக்கு பால் கொடுக்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏதோ இருக்குது. அதாவது நான் அட்வொகேட் பண்ணிட்டு இருக்கேன். மில்க் இஸ் a silent killer ஆக்சுவலா. நான் நிறைய பேர்ட்ட சொல்றேன். ஆனா நம்மளதான் கிண்டல் போனவங்கள ஒழிய மில்க் சேர்த்துக்காதீங்க அப்படின்னு சொன்னா யாரும் கேட்கறது இல்லை. அதனால உங்க வாயில வரணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த கேள்வியை கேட்டேன். நான் அவ்வளவு ஒர்க் பண்ணது இல்லை. இது எனக்கு நான் ரீட் பண்ணது தெரிஞ்ச வச்சு நான் சொல்றேன். மில்க் இஸ் நாட் 100% மில்க் சார். ஃபர்ஸ்ட் மில்க் இஸ் நாட் நெசசரி ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன். என்னுடைய அபிப்பிராயம். ஐ எம் a யோகா டீச்சர். நான் வந்து ஆமா நான் வந்து ரொம்ப நாளா வந்து நேச்சர் லிவிங்ல வந்து இருந்துட்டு இருக்கேன். நான் கூடிய மட்டும் 100% இல்லைன்னா கூட 90-95% இருந்துட்டு இருக்கேன். நான் நிச்சயமா மில்க் இஸ் a silent killer. அது சந்தேகமே கிடையாது. அந்த திஸ் இன்னைக்கு இருக்கிற முக்கியமான காரணங்கள்ல வந்து இந்த பிராய்லர் சிக்கன் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கு. இன்னைக்கு இந்த பிசிஓடி இருக்கிறதெல்லாம் வந்து நிச்சயமா சிக்கன் கன்சம்ஷன்ல எல்லாரும் வீட்டுல நாட்டுக்கோழி வளர்த்து சாப்பிடுறது கஷ்டம். நான் எம் நாட் அகென்ஸ்ட் நான் வெஜிடேரியன். அது சொல்ல சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ஆனால் எல்லாரும் நாட்டுக்கோழி வச்சு சாப்பிடுறேன். அதனால எல்லாரும் ஐ ரிக்வெஸ்ட் எவரிபடி டு பி கேர்ஃபுல் இல்லையா? தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச். தீபா. Good evening, sir. Good evening. Sir, my question is little scientific, sir. So now I'm working with dibutyl phthalate, sir. DAP. So recently, many newspaper
ஜஸ்ட் ஒரு டேட்டா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க சார். இந்த மாதிரி தாலேட்ஸ் வந்து இட் இஸ் காசிங் direct or indirect, it is acting as a direct or indirect source of male sterility. So I'm actually working on androgen receptor expression in zebrafish, sir, that is treated with dibutyl phthalate, which is a plasticizer. So I'm just looking for mRNA expression, sir. So is there any way I can quantify the presence of dibutyl phthalate in them, sir? Yeah, definitely, ma'am. But the thing is, are you treating the zebrafish embryo or you are treating the adult, ma'am? I'm talking about depth. No, for now I'm treating mature adults, sir. Okay. You want to quantify from the muscle or brain or from the young one, next generation, ma'am? I actually wanted to look into their body, muscle, and reproductive. I want to look for the quality of GCMS, ma'am. their reproductive. You can do GCMS, it, ma'am. See, quantifying is using GCMS, ma'am. Once you quantify, then if you want to see the reproductive act in the next generation, the embryo is neatly shows, ma'am. The embryo development, it can be, because we are also doing with the zebrafish in I know Ruth ma'am is doing, sir. Yes. Meet you, ma'am. We both will discuss definitely. Okay, sure, sir. Thank you very much, sir. It is a nice presentation. Thank you, ma'am. Thank you. பிரேமா மேடம் பேசுறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். மிக சிறப்பாக இருந்தது பிரசன்டேஷன். நமக்கு டே டு டே லைஃப்ல எவ்வளவு அவாய்ட் பண்ணலாமோ அதை அவாய்ட் பண்ணிக்கிற மாதிரி, இன்னைக்கு ஜெனரேஷன் இது மாதிரி. இப்போ நாராயணமூர்த்தி சார் சொன்ன மாதிரி என்னுடைய டாட்டர்ஸ் அந்த சமையல் அதெல்லாம் வந்து எல்லாம் ஸ்டோரேஜ் பாட்டில்ஸ்ல ஸ்டோரேஜ் பண்றது, இல்ல ஸ்டீல் கண்டெய்னர்ல ஸ்டோரேஜ் பண்றது, இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. வசதி மேடம் சொல்ற மாதிரி அந்த அவன்ல வைக்கிறதுக்கு வந்து ஒன்லி கிளாஸ் இப்படிதான் யூஸ் பண்றாங்க. பட் இப்போ குக்கர் பத்தி சொல்லும் போது, குக்கர் நம்ம கண்டெய்னர்ஸ், நம்ம ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் வச்சு சமைச்சோம்னா அது பிரச்சனை கிடையாதா? இல்ல குக்கர்ஸ்ல அந்த குயிக்கா சமைக்கிறதே தப்பா அப்படின்றது தெரியல. இது இந்த மாதிரி இருந்தா ஒர்க்கிங் விமன் நமக்கு மண்பானை டைம் அங்க கிச்சன்ல இருந்து அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வேற என்ன மாதிரி வே அவுட் பண்ணிக்கலாம்ன்றது தெரியல. பழம் காய் இப்படிதான் சாப்பிட்டுக்க முடியுமே, அப்படியே சமைக்க முடியாது அந்த நேரத்தை கொடுக்கலன்னா. பட் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் அந்த இதுக்கு களைக்கான மருந்து சொன்னீங்க, இது ரெண்டும் வந்து இன்னைக்கு ஆர்கானிக் ஃபார்ம்னு போயிட்டு அந்த ஆர்கானிக் ப்ராடக்ட், சர்டிஃபைட் ப்ராடக்ட் டபுள் த ரேட்ல கிடைச்சாலும் இன்னைக்கு அந்த ஃபார்மர்ஸ் இப்ப அந்த இதுக்கு கொஞ்சம் போறாங்க, அந்த ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரி ஆஸ்பெஸ்டாஸ் ரூஃப் இதெல்லாம் வந்து லோ இன்கம் குரூப் தே கெட் ஆக்சுவலி விக்டிமைஸ்ட் பை ஆல் த டிசீசஸ். பட் தேர் இஸ் நோ அதர் கோ. முன்னையெல்லாம் அழகா பனை ஓலையிலையும் தென்னை ஓலையிலையும் குடிசை போட்டுட்டு இருந்தவங்க கூட இன்னைக்கு ஷீட்டை போட்டுக்கிற மாதிரி, ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டை போட்டுக்கிற மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறதுனால நம்ம கண்ட்ரில, இவ்வளவு பாப்புலேட்டட் கண்ட்ரில இதையெல்லாம் கொண்டு வந்து செய்யறதுக்கு ரொம்பவே நிறைய பாடுபடணும், நிறைய அவேர்னஸ். உங்களோட பிரசன்டேஷன் ரியலி இட்ஸ் டூ குட் அண்ட் இட் ஹாஸ் ஷேர் டு ஒன் அண்ட் ஆல் இன் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ். அதுல பிள்ளைகளே கொஞ்சம் வந்து மாத்திக்கிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸ்டீஃபன் சார். எதுவும் இல்லை சார். மேடம் சார் ரொம்ப நல்லா இருக்கு சார். மேடம் வந்து ரிட்டையர்டு கார்பரேஷன் கமிஷனர், திருச்சிராப்பள்ளி. கேட்டுதுங்களா? ஒன்ஸ் யூஸ் பிளாஸ்டிக் கவர்மெண்ட் ஒழிச்சிருச்சு அப்படின்னாலும் பப்ளிக் வந்து இன்னும் எத்தனை பேர் பை கொண்டு போகாம கடையில போயிட்டு பை கேட்கிற மாதிரி ஒரு அவேர்னஸ் இல்லாம தானே இருக்காங்க சார். பிரிச்சு போடுன்னு சொன்னாலும் அந்த மாதிரி நம்ம இருக்கிற ரேட்டுக்கு இது எல்லாம் வந்து குழந்தைகளுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா, இதை நம்ம ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். டேக் யுவர் பிரசன்டேஷன். அதுதான் எஸ் மேம். இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நம்ம இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டோம்னா மேம், ஆல்ரெடி இந்த சேஞ்ச் பண்ண முடியாது மேம். இந்த வரக்கூடிய கமிங் ஜெனரேஷனுக்கு நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தட்ஸ் a greatest lesson அவங்களுக்கு நம்ம டீச் பண்ணக்கூடிய மேம். இந்த ஜெனரேஷனுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். வெரி குட் மேம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ வெரி மச். வாங்க தனலட்சுமி பேசு. தனலட்சுமி பேசு. டாக்டர் தனலட்சுமி கேக்குதா நான் பேசுறது? டாக்டர் தனலட்சுமி ஐ திங்க் அவங்க மைக் மியூட் அன்மியூட் பண்ணல. எஸ் சார் நீங்க பேசுங்க.
வந்துட்டாங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க Sir, சார். congratulations, Santosh sir. It's really an excellent program on this full moon day. It's a really Thank you, ma'am. like Only full moon day, wow. the Okay. excellent exposure of like your knowledge on this, like eco-friendly exposure about the chemicals in day-to-day life and the lifestyle disorders. Really, actually, it's the like an environmental awareness also you've created. Nothing Yes, inspires thank us you. like nature, so let's perspire to nurture it. Really, like it's awesome. Like really, it turned our minds like anything. Congratulations. Thank you, ma'am. Thank you. Once again. Thank you, ma'am. Thank you. Thank you very much. Yes, sir. வாங்க சார், முருகேஷ் பாண்டியன் சார் வாங்க. வணக்கம். ரொம்ப அருமையான செஷனா இருக்கு. நான் அரசு பள்ளிகளெல்லாம் போயிட்டு குழந்தைகளை செஷன் எடுப்பேன். உங்களுடைய இன்புட்டை வச்சு உங்களுடைய மறுபடியும் டீட்டெயில்ஸ் தான் கேட்டு நான் ஒரு குழந்தைகிட்ட இன்டராக்ட் பண்றேன். அப்புறம் இதை பத்தி ஒரு செஷன் நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். உங்களுடைய உதவி தேவைப்படும். இது கண்டிப்பா இது வந்து பாடத்திட்டத்துக்கு முதல்கொண்டு கொண்டு போகணும் சார். நம்ம இது இப்ப நிக்கிற பிரச்சனைல இது வந்து ஹெல்த் வந்து நீங்க என்ன சொல்றீங்க, அடுத்த ஜெனரேஷனே போகுதுன்றீங்க. அப்படின்னா கண்டிப்பா அந்த குழந்தைகிட்ட எல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். பள்ளி பாடத்திட்டத்தை கொண்டு போகணும். குழந்தைகிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு டீச்சர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவங்க வந்து பேரண்ட்ஸை மாத்திடுவாங்க. நம்ம வந்து இங்க இருந்தா அப்படி போறது கஷ்டம். அங்க இருந்து வந்து ஈஸியா வந்துடும். டீச்சர் சொல்லிட்டாங்க, புத்தகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி குழந்தைகளை வந்து நம்மள எல்லாம் விரட்டிடுவாங்க. அதனால நம்ம பள்ளி கல்வி கொண்டு போகணும். அது நீங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு கொடுங்க, நானும் பாக்குறேன். நானு தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ. ஓகே, நீங்க இருக்கிறது சென்னையா? ஆமா சார், சென்னை அண்ணா நகர்ல தான் இருக்கேன். நந்தனம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல நான் ப்ரொஃபஸரா இருக்கேன் சார். ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட். நான் இருக்கிறது ஓசூர்ல இருக்காங்க சார். ஓகே, சூப்பர் சார், சூப்பர் சார், தேங்க்யூ சார். 100% சார், வில் மீட் சார், வில் மீட். தேங்க்யூ முருகேஷ் பாண்டியன் சார். அமுதா மேடம் வாங்க. வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப அருமையா இருந்ததுங்க உங்களோட அந்த அதாவது இந்த பேச்சு ரொம்ப அற்புதமான பேச்சா இருந்தது. மனசுக்குள்ளார ஒரு பயமும் வந்தது. ஆனா எப்படின்னா எதிர்காலத்தை நினைக்கும் போதுதான் ரொம்ப, ஏன்னா நாங்க வந்து கடந்து வந்துட்டோம், அந்த காலங்களை எல்லாம் கடந்து வந்துட்டோம். எதிர்காலத்தை பத்தி ஒரு கவலை வந்து மனசுக்குள்ளார இருக்குது. நம்ம இவங்க சொல்ற மாதிரி பள்ளிக்கூடங்கள்ல இருந்தே இதை வந்து தொடங்கணும். விழிப்புணர்வை கூடியது நிறைய இருக்கும். இது எல்லாத்த விட முக்கியமா நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சதுங்க சார், ஒரே ஒரு விஷயம்தான். இப்ப வந்து நம்ம இந்தியா வந்து உலக அளவுல ஒரு பெரிய சந்தைன்னு தான் நம்ம சொல்றாங்க. அதை வச்சுதான் எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து விக்கிறாங்க. இப்ப வந்து நான் ஒரு இடத்துல பார்த்தேன், இந்த பால் பவுடர், குழந்தைக்கு கொடுக்குற பால் பவுடர் இந்தியாவுக்கு ஒரு மாதிரியும் அமெரிக்காவுக்கு ஒரு மாதிரியும் லண்டனுக்கு ஒரு மாதிரியாவும் இருக்குது. அதே மாதிரி நம்ம பயன்படுத்துற எலக்ட்ரானிக்ஸ் பொருள்கள் கூட இந்தியாவுக்கு வரும்போது ஒரு மாதிரியும் அது மற்ற நாடுகள்ல இருக்கும்போது வேற மாதிரியும் இருக்கிறதா தான் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நான் படிச்சேன். அப்படி இருக்கும்போது இப்ப நீங்க சொன்ன இத்தனை கெமிக்கல்ஸும் மருந்துல இருந்து, இந்த குழந்தைங்களோட பாட்டில்ல இருந்து, அவங்க போடுற இதுல இருந்து எல்லாத்துலயும் இருக்குது அப்படின்னா அது இந்தியாவுல மாத்திரம்தான் அதை வந்து பயன்படுத்துறாங்களா, இல்ல உலக அளவுல இது வந்து நடக்குதா? இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த குழந்தை பிறப்பு விகிதம் எல்லாம் ரொம்ப குறையறதும், நிறைய பேர் அந்த மாதிரி தன்மையற்றவர்களாக இருக்கிறதுக்கும் காரணம் இந்தியாவுல மட்டும்தான் அதிகமா, இல்ல உலக அளவுல அது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைச்சேன் சார். ரொம்ப அழகா கிளீனா கேட்டீங்க மேம். இது ரொம்ப கரண்ட் அஃபேருக்கு முக்கியம். ஏன்னா இதுல இந்த எஃப்டிஏ மேம் சொன்னாங்களா ஆல்ரெடி. இப்போ இந்த எஃப்டிஏ அப்ரூவல் படி பார்த்தா உண்மையிலேயே நீங்க பார்த்தா அமெரிக்காவுக்கு போகக்கூடிய ஒரு பொருளும் நமக்கு தயாரிக்கக்கூடிய பொருளும் ஏன் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா அவங்களோட ரெகுலேஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்ட்ரிஞ்சன்ட் மேம். 0.001 அப்படின்னா 0.001 தான். 0.0012 கூட இட் வில் பி ரிஜெக்டட். பட் நம்ம வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் ரிலாக்ஸ்டா இருக்கிறதுனால 0.12 கூட ஓகே அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். பட் டெஃபினட்டா தேர் ஆர் 2 கிரேட்ஸ். அதில் கிரேட் லோவர் கிரேட் நம்ம சைடில் இருக்கு. நம்மளோட பாப்புலேஷன் இஸ் வெரி ஹை. நம்மளோட ஃபெர்டிலிட்டி ரேட் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி எல்லா கண்ட்ரிலையுமே இப்போ இன்னைக்கு ரீசெண்ட் டேஸ்ல எந்த கண்ட்ரிலையுமே ஃபெர்டிலிட்டி ரேட் கூடவே இல்லை மேடம்.
ஃபெர்டிலிட்டி ரேட் இஸ் டோட்டலி கம் டவுன். இதே விதத்தில் போச்சுது அப்படின்னா பாப்புலேஷன் கம்மியாகிறது மட்டும் இல்லை, மேல் ஃபீமேல் ரேஷியோ ஆல்சோ கம்மிங் டவுன் தான் மேம். இட் இஸ் மெயின்லி பிகாஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் இதே மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த கெமிக்கலோட இதுக்கனால மட்டும்தான் சொல்லி நிறைய ப்ரூவன். இப்போ ஸ்டேட்ஸாக இருக்கட்டும், மற்ற கண்ட்ரில எல்லாம் தே ஆர் கிவிங் மணி டு கிவ் பர்த். எல்லாருக்கும் ஒரு $10,000 கொடுத்து நீங்கள் ஒரு குழந்தை பெற்றுக்குங்க, உங்கள் குழந்தைக்கு ஃப்ரீ எஜுகேஷன் தரோம், உங்களுக்கு ஒரு வீடு தரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலில் கண்ட்ரிஸ் வந்தாச்சு. தெர் இஸ் நோ ஃபெர்டிலிட்டி ரேட் அட் ஆல் மேம். சார் இன்னும் ஒரே ஒரு கேள்விங்க சார். இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த குழந்தை இந்த ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு சம்பவம் ஒருத்தவங்க சேனல்ல சொன்னாங்க, நியூஸ் சேனல்ல. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இப்ப குழந்தை பிறந்துட்டுது. இப்ப அந்த குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு அறிந்து கொள்ள முடியல. அதே மாதிரி கண்கள் திறக்காம அப்படியே மூடியே இருக்குது. அது 9 மாசம் வரைக்குமே அதை கண்டுபிடிக்கல. ஆனா எல்லா நாளுமே ஒவ்வொரு மாதமும் எடுக்க வேண்டிய அந்த ஊசி போட்டாங்க, அந்த ஸ்கேன் எடுத்தாங்க, எல்லாம் ரொட்டீனா பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு அது என்ன கண்டுபிடிக்க முடியாத நிலையில இருக்காங்க அப்படின்னுட்டு இன்னைக்கு அவங்க கொஞ்சம் அவங்களோட வக்கீல் எல்லாம் கொண்டு வச்சு பிரஸ் ரிப்போர்ட்டர் எல்லாம் வச்சு ஒரு செய்தி ஒண்ணு கொடுத்தாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் மேடவாக்கம் போற வழியில பள்ளிக்கரணையோ ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் முன்னாலேயே நின்று இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இப்படி நடந்தது, இது வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் நாங்க டெலிவரி பார்த்தோம், அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒன்னும் சொல்லலையான்னு எங்களை கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி 2 ஹாஸ்பிட்டல் பேரையும் அந்த அம்மா சொன்னாங்க. அப்போ இப்ப நீங்க சொன்ன மாதிரி மக்கள் பயன்படுத்துறதுனால அப்படி ஆயிருக்குமா சார், இல்ல அதை கண்டுபிடிக்காமயே விட்டுருப்பாங்க? இல்ல, நீங்க ரொம்ப இதுதான் நீங்க அப்டேட் இந்த இதுதான் நாங்க இப்ப ப்ரொபோசலா கொடுத்துருக்கோம் அப்போலோல. அதாவது ஒரு பேபி பிறக்கக்கூடிய டைம்ல செக்ஷுவல் டிஃபரன்சியேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் டைம்ல நடக்கணும். அந்த செக்ஷுவல் டிஃபரன்சியேஷனை நீங்க அல்ட்ரா ஸ்கேன்ல பார்க்க முடியும். ஆக்சுவலா அதைத்தான் நம்ம இந்த குழந்தைகள் மேலா ஃபீமேலா சொல்லக்கூடாதுன்னு ரூல் இருக்குது. ஆனா இன்டர்செக்ஷன் ஒரு கேஸ் இருக்குது. அது ஆணோட உறுப்பும் இல்லாம பெண்ணோட உறுப்பும் இல்லாம அந்த நம்ம இப்போ திருநங்கைகள் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி இன்டர்செக்ஷன். அது இந்த ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆஃப் திஸ் கெமிக்கல். அதுல வேற எதுவுமே கிடையாது, ஜெனட்டிக்கே இல்ல அதுல. அதுக்குதான் நான் இந்த ப்ரொபோசல். ஆமா, நீங்க கரெக்டா புடிச்சீங்க. இன்னைக்குதான் பார்த்தேன் அதை. நான் இன்னைக்கு பார்த்தேன். நான் பார்த்த உடனே இது ஏன் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க சொல்லும் போது எனக்கு டக்குன்னு அந்த நினைவு வந்தது, இதனால இருக்குமோ அப்படின்னு நான் யோசிச்சேன். எஸ் மேம், எஸ் மேம். நீங்க முடிஞ்ச சாருக்கு ஷேர் பண்ணுங்க, நானும் சார்ட்ட தான் அதை வாங்கிக்கிறேன். வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் நீங்க சொல்லக்கூடிய ஃபைண்டிங். ஷூர். சரிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். ஸ்ரீதர் சார் வாங்க. Sir, good evening. Sir, good evening, sir. Good evening, good evening. You have covered most of the topics, most of the usage of chemicals. Yes, sir. Thank you. Frankly, chemistry is very important. At the same time, yes, how to involve the usage of chemicals in the environment, that is the question mark. Yes, chemicals illati, then there is no opportunity even for us to do any job. For example, நம்ம சொன்னீங்க இல்லையா bisphenol A அப்படிங்கிறீங்க. bisphenol A is very கெடுதி தான். ஆனா it should use it for some other application like epoxy resin பண்றதா இருந்ததுன்னா bisphenol A chlorine போட்டோம்னா bisphenol epoxy resin வரும். epoxy resin இருந்ததுனாத்தம்னா நம்ம ஷிப் இருக்குது, ஏரோப்ளேன் இருக்குது, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியுது. So அது எங்கெங்க யூஸ் பண்ற இடத்துல யூஸ் பண்ணாதோம்னா அதனுடைய அட்வான்டேஜ் இருக்கும். யூஸ் பண்ணாத இடத்துல இந்த மாதிரி பிளாஸ்டிக்ல bisphenol A யூஸ் பண்றாங்க, then it has got own side effect. bisphenol A more than plasticizer காட்டிலும் it's a very powerful monomer. ஏன்னா ரியாக்டிவ் ஹைட்ராக்சில் குரூப் இருக்கனால மோனோமர். அந்த ஹைட்ராக்சில் OH குரூப் இருக்கனால நீங்க சொன்ன மாதிரி எந்த கண்டெய்னர்ல போட்டாலும் எப்படி வாட்டருக்கு மற்ற இடத்த டெண்டன்சி மைக்ரேட் இருக்கிற மாதிரி இந்த bisphenol A இருக்கிற ஹைட்ராக்சில் குரூப் நீங்க உளுத்தம்பருப்பு போட்டாலும் சரி, துவரம்பருப்பு போட்டாலும் சரி, தண்ணி வச்சாலும் சரி, எதை வச்சாலும் சரி, it will interact and there is a process called diffusion. இங்க லீச்சிங் மாதிரி டிஃப்யூஷன் நடக்க சான்ஸ் இருக்குது. So அதனால you have pointed out so many things. அதே மாதிரி pesticide industry is one of the growing industry in the whole world. அது உங்களுக்கே தெரியும். பெஸ்டிசைடு இல்லாம நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த காலத்து மாதிரி அந்த கவுடங்க வச்சு பண்றதெல்லாம் போயிடுச்சு காலம். ஆனா there is a big difference between those days and now.
அந்த காலத்துல வந்து கவுடாங் பச்சு அக்ரிகல்ச்சர் பண்றவங்க பாத்தீங்கன்னா the cancer rate was just less than 1% in the whole, at least in India, whole world is சரி. ஆனா இப்ப வந்து every fourth patient is having cancer. ஏன்னா பெஸ்டிசைட் சொன்ன மாதிரி it is supposed to kill the insects. ஆனா அதே சமயத்துல வந்து it is also going into many systems. ஸ்டெம்ல இருக்குது, வாட்டர்ல இருக்குது, நம்ம கழுவ மாட்டோம், நிறைய இடத்துல கழுவ முடியாது. ஸோ அதனால it goes into our system. அதை வந்து டைஜஸ்ட் பண்ணுறப்ப it will go and affect all the organs. எப்படி ஒரு பூச்சியை கொல்றப்ப இண்டஸ்ட்ரீஸ்ல போனா என்ன நடக்கும், அதுதான் நடக்குது பேசிக்கலி. ஸோ அதனால இருக்குது. அப்புறம் வந்து யூ ஆர் டாக்கிங் அபவுட் காஸ்மெட்டிக்ஸ். காஸ்மெட்டிக்ஸ் another biggest, very big பாரிஸ்ல போனீங்கன்னா காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி இஸ் பூமிங். அமெரிக்காவிலையும் பாத்தீங்கன்னா there is a big company called S&P Chemicals, very mighty company. அது மாதிரி ஏகப்பட்ட கம்பெனி இந்தியாவிலையும் இருக்குது. they all use some surfactant, emulsifier, நீங்க சொன்ன paraben again phenolic derivative தான். ஸோ அது மாதிரி ஏகப்பட்ட கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணோம்னா தான் நீ சொன்ன மாதிரி ப்ளீச்சிங்கோ டிட்டர்ஜென்டோ எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலேன். பட் இதை அவாய்ட் பண்ணனா இட்ஸ் குட். எவ்ரி கெமிக்கல் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் ரோல். இதெல்லாம் டெவலப் பண்ணது காரணம் என்ன அப்படின்னா இட்ஸ் அவர் ஓன் இனிஷியேட்டிவ் தான். பீப்புள் வாண்டட் டு யூஸ் திஸ் அண்ட் தட் அண்ட் அந்த இனிஷியேட்டிவ் இருக்கிறதுனால தான் மார்க்கெட் டிமாண்ட் இஸ் கோயிங் அப். மார்க்கெட் டிமாண்ட் எப்ப அதிகமாகும், நம்ம ரெக்குயர்மெண்ட் அதிகமாகிறப்ப டிமாண்ட் அதிகமாகும். பட் நம்ம வந்து இஃப் யூ டோன்ட் ஷோ மச் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து ஸ்லோலா இட் வில் கோ டவுன். அது மாதிரி நடக்கிற மாதிரி தெரியல. எல்லாருமே சொன்ன மாதிரி ஏகப்பட்ட SPA பியூட்டி பார்லர் ஏகப்பட்டது இருக்குது இது. ஓகே, அப்புறம் மேல இன்னொரு பாயிண்ட் சொன்னீங்க, இந்த ஃபெர்டிலிட்டி. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் இன் தமிழ்நாடு இட் செல்ஃப் இஸ் வெரி ஹை. இப்போ OMRலயே பார்த்தோம்னா ஒரு 6-7 ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்குது. The biggest fertility center is Aishwarya, which has come just last week. It is just next to Holiday Inn. Holiday Inn is a 10-story building. Fertility center also 10-story building. Okay. So initially we thought it is a 5-star hotel, but now they put a board fertility center. So அப்ப imagine எந்த மாதிரி நம்ம ஸ்கோப்ல போயிட்டு இருக்குன்னு தெரியுது. ஸோ இதெல்லாம் ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க. இந்த lead contamination வந்து it was actually started more than India. It started in China. சைனா இருக்கிற எல்லா டாய்ஸும் பாத்தீங்கன்னா அந்த பெயிண்ட் அடிக்கிறதுல வந்து lead contamination இருக்கும், lead இருக்கும். But when it goes to America, that's called A grade. When it comes to India, B and C grade. When it comes to Nigeria, it is Africa, it's still more than lower than that. அதனால there are countries in West Africa and East Africa, many children died because of the lead poisoning. இந்த டாய்ஸ்ல ஏன்னா குழந்தை டாய்ஸ் வச்சோம்னா இப்படி லிக் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி இருக்குது. அதே மாதிரி மெர்க்குரியில வந்து ஒரு காலத்துல மெர்க்குரி was used in our soaps. Park Davis, such a big company, was using mercury. And the mercury soap use பண்றப்ப என்ன ஆகும்னா, as you rightly said, just leaches the cell, you make you bright. அதே மாதிரி சப்போஸ் நிறைய பேருக்கு பிம்பிள்லாம் வரும். So mercury will go and act as a killing மாதிரி எடுத்து it will affect the ஆனா அதே சமயத்துல வந்து it just migrates into the body. So இது எப்ப ஃபுல்லா ஒருத்தர் somebody is using mercury soaps for 15-20 years அப்படின்னம்னா, as you rightly said, it become mercuric oxide உள்ள போயிட்டு எல்லா இது டேமேஜ் பண்ணி இருக்கிற செல் என்ன பண்ணணும்னு தெரியாதான் போயிடும். ஸோ தட் இஸ் ட்ரூ. ஸோ லெட்டை பத்தி சொன்னீங்க, மெர்க்குரி பத்தி சொன்னீங்க, இன்செக்டிசைட்ஸ் பத்தி சொன்னீங்க, பேரபினை பத்தி சொன்னீங்க, எல்லாமே இருக்குது. அடுத்தது வந்து ஃபயர் ரிட்டார்டர் பத்தி சொன்னீங்க. ஃபயர் ரிட்டார்டர் வந்து ஜெனரலா குளோரின் காம்பவுண்ட், புரோமின் காம்பவுண்ட் இருக்கிற எனி சப்ஸ்டியூட்டட் திங் வில் பிகம் ஃபயர் ரிட்டார்டர். இப்போ ஒரு இப்போ வந்து ஒரு பென்சின் எடுத்துட்டு அதுல நிறைய குளோரின் போட்டு வச்சுக்கல, ட்ரைசைக்ளோரோப்ரோன் அப்படின்னா நார்மல் பென்சினா பர்ன் ஆயிடும். குளோரின் போட்டு பண்ணோம்னா, குளோரின் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா பர்ன் ஆகாது. ஆனா குளோரின் உங்களுக்கு எல்லாம் தெரியும், குளோரின் வந்து டேஞ்சரஸ், புரோமின் ஆல்சோ டேஞ்சரஸ். சோ இப்போ இந்த ஃபயர் ரிட்டார்டர் பண்ணி யூஸ் பண்ணி அதுவும் when it goes either inside or in contact with the human outside and கூட it has got its own effect. Okay. Yes, sir. So இதுதான் சொல்ல வந்தேன். அப்புறம் of course nonyl phenol is a very famous story which has been used for last 50-60 years. இப்பதான் people realize, last 10 years முன்னாடி 50 years முன்னாடி தான் NP nonyl phenol வந்து should not use அப்படி சொல்லி ban பண்ணாங்க. ஆனா அதை பேன் பண்ணிட்டு என்ன யூஸ் பண்ணுவாங்க, there is a similar chemistry அது இருக்குது. Yes sir, yes sir, yes sir. nonyl phenol இருக்கிற ஆக்டிவிட்டி குறைக்கிறது there is similar. nonyl phenol has got sudden mechanism, எங்க யூஸ் பண்றீங்களோ அது கொண்டானது இருக்குது. இப்ப அது இல்ல அப்படின்னா என்ன பண்ணணும், you have to develop something else that cannot be totally against அவங்க முடியாது. similar structure with the absence of certain functional groups இருக்குது. அதே மாதிரி தான் ஃபார்மால்டிஹைட். ஃபார்மால்டிஹைட் வந்து it may not be in free form.
ஃப்ரீ ஃபார்மாலிட்டியா இருக்காது, பட் இட் வில் பி சம் டெரிவேட்டிவ்ஸ். அந்த கண்டிப்பா அந்த ஒரு ஆக்டிவ் குரூப் இருக்கணும், இதர் கீட்டோனிக் குரூப்போ ஆல்டியோனிக் குரூப்போ ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ அதனால என்னதான் நம்ம மாத்தி ஃப்ரீ பண்ணா கூட எவ்ரிதிங் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் எஃபெக்ட் தான். அதனால கெமிக்கல்ஸ் சொல்ல போனோம்னா எஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் வெதர் டஸ் இட் ரெக்வயர்ட் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன், அங்கதான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியதா இருக்குது. பட் கெமிக்கல்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன். அது இல்லாட்டி இப்ப இஸ் வெரி டிஃபிகல்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஃபிளைட் ஓட்டுற ஃபிளைட் இருக்குது, யூஸ் பண்றது வந்து கெரசின் தான், நார்மல் கெரசின் தான். பட் அதுல வந்து அண்ட் ஆல்மோஸ்ட் 50 additives we are adding to make it safe so that it can stable from plus 60 degrees centigrade to minus 70 degrees centigrade. So அது அவ்வளவு இருக்குது. பட் அது வந்து ஃபியூவல் பர்ன் ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா இட் கோஸ் as a எக்ஸாஸ்ட் வழியா கார்பன் அதர் திங்ஸ் ஆர் கோயிங் அவுட். பட் அஃப்கோர்ஸ் அதை இன்ஹேல் பண்ணாலும் அது உள்ளதான் போகுதுன்னு வச்சுக்கோங்க. பட் அதே அவ்வளவு அடிட்டிவ் வந்து if you start taking it on daily basis with some amount, even ppm level also is not good அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் ஜெனரலா சொல்ல வேண்டியது. பட் வெரி த்ரெட்டனிங். Thank you, sir. Thank you, sir. I learned a lot. I learned all the chemical side of it from you, sir. Thank you. இல்ல நான் ஒண்ணு சொல்ல, ஒரு 2-3 பேப்பர் நான் வந்து நீங்க கெமிஸ்டா இருக்கிறதுனால இந்த ஃபாரத்துல வந்து ஒரு 5-6 பேப்பர் நான் பண்ணியிருக்கேன். அதுல வந்து பிளாஸ்டிக் பத்தி நிறைய பேசியிருக்கேன். பிளாஸ்டிக்ஸ் அண்ட் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் பத்தி பேசியிருக்கிறோம். அதுல நீங்க சொன்ன கெமிக்கல்ஸ் எல்லாமே போட்டு ஸ்ட்ரக்சரோட போட்டு என்னென்ன ப்ராப்ளம் சொல்லி இருக்கிறேன். அது மாதிரி வேரியஸ் கெமிக்கல்ஸ் which we are taking as a tablets, like for example ibuprofen எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்ன கெமிக்கல் இருக்குது, என்ன மாதிரி இன்டெஸ்டைன் அஃபெக்ட் பண்ணது இருக்குது. ஸோ அது மாதிரி இருக்குது. பட் சம்டைம் மெடிசன்ஸ் ஆர் ஆல்சோ பார்மசூட்டிகல்ஸ் இஸ் கெமிஸ்ட்ரி தான். அது இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால எவ்ரி கெமிக்கல் has got its own side effect. So the choice is whether you want to avoid the disease or you want to live with the disease. அதுதான் அங்கதான் இந்த பாயிண்ட் இருக்குது. அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், if somebody has a cancer na, you know, chemotherapy, so many chemicals have come up, some of them are H class, H++. அது வந்து dangerous. It goes and affects all the good cells and bad cells. ஆனா அது கொடுத்தா தான் after 5-6 months cycle வந்து 6-7 cycle it just comes out. அது கொடுக்காட்டி என்ன ஆகும், within 2 monthsல he just the cell, you know, overtake all the organs and goes away. So இது மாதிரி do's and don'ts. பட் ஜெனரலா நீங்க சஜஸ்ட் பண்ண மாதிரி இந்த இது வந்து வெரி நெரேட்டிவ் அண்ட் எக்ஸ்பிளனேட்டரி டு ஸ்கூல் சில்ட்ரன், ஸ்கூல் காலேஜஸ். ஏன்னா அவங்க எல்லாம் அட்லீஸ்ட் தே ஷுட் நோ. ஏன்னா இதெல்லாம் வந்து எல்லா மீடியத்திலும் இருக்காது. தோ ஸ்கூல்ஸ் ஆர் ஸ்டடிங் கெமிஸ்ட்ரி படிச்சாலும் பாட்னி படிச்சாலுமே இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஜெனரல் நாலேஜ் அவேர் ஆகும். அவங்களும் தே வில் நோ ஓகே வாட் நீட்ஸ் டு பி டன் அப்படி தெரியும். இது வந்து இட்ஸ் a very good study which you can present it to or give a seminar to many institute as many as possible. alla neenga pannalam. Well done. Very good. Thank you very much for your time. Thanks. Thank you sir. Thank you very much. Vincent vaanga. Caprio Vincent. Good evening sir. So என் பேர் Vincent. I would like to thank 3 people sir. First Mr. Stephen, Mind Your Minds in the program இது செட் பண்ணதுக்கு. செகண்ட் டாக்டர் சந்தோஷ், ரொம்ப அருமையா ப்ரெசென்ட் பண்ணீங்க சார். லாட் ஆஃப் நியூ திங்ஸ் வி லேர்ன்ட். மூணாவது ஐ லைக் டு தேங்க் மை ஃப்ரெண்ட் நவீந்திரன் டேவிட். அவர் எம்சிசியில் படித்தவர். அவர் தான் எனக்கு இந்த வாட்ஸ்அப்பில் அமிச்சார். இது இட் வாஸ் ஸோ இன்ஃபர்மேட்டிவ். அவர் டார்மோனா டீன் ப்ராடக்ட் அதை பண்ணிட்டு இருக்காங்க அமேசானில். ஓகே சார், அந்த கிரேடில் டு கிரேவ் அப்படின்றது இட் வாஸ், அது கொஞ்சம் தெரியும், ஜேர்னல்ஸ்லாம் படிச்சிருக்கோம். ஆனால் அந்த பிளாசண்டாலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றது வாஸ் சம்திங் வெரி வெரி நியூ. அது டைஜஸ்டே பண்ண முடியல. அந்த மாதிரி இட் சீம்ஸ் டு பி அ வெரி பிக் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். யூனோ, லைஃப் ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்தே இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்றது ஐ திங்க் வி நீட் டு டூ சம்திங் அபவுட் இட் சார். எந்த ஒரு காமன் கொஸ்டின் சார் என்னன்னா, இப்போ நம்ம டை அடிக்கிறோம்ல சார், அமோனியா ஃப்ரீன்னு சொல்றாங்க. அந்த அமோனியா இல்லைன்னா நம்ம அடிக்கலாமா? இஸ் இட் குட்? இல்ல, ஆக்சுவலா வந்து டை அடிக்கக்கூடியது வந்து லிட்டில் டேஞ்சரஸ் சார். நான் அடிச்சிருக்கிறேன், ஆக்சுவலா இந்த சைட்ல அடிச்சிருக்கிறேன். பட் நான் உங்களுக்கு பர்சனலா சொல்றேன், டை அடிக்கக்கூடியது ஈவன் வித் அமோனியா வித் சப்போஸ் ஹென்னாவோட இந்த ஒரு இலையை மட்டும் அரைச்சி பண்ணிக்கிறாங்க இல்லையா, அது உங்களுக்கு பிளாக்க கொடுக்கறது இல்லை. பட் அதுல இருந்து எந்த விதமான ஒரு எக்ஸ்ட்ரா கெமிக்கல் வர்றது இல்லை. பட் நீங்க டை பண்ணக்கூடிய எல்லா கெமிக்கல்ஸையும் மோர் அமோனியா அதுல வந்து ஹெவியோட டோன் இருந்தா மட்டும்தான் மோர் தென் 12 days 20 days தலையில எவ்வளவு நாள் ஹேர் அடிட்டிவ் சார். அதனால
எனக்கு தெரியாம அடிச்சிட்டேன். பட் நான் அதுல இருந்து வெளியே விடுபடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல மட்டும் நாட் ஹியர்லாம் இல்ல, இந்த இடத்துல ஒரு ரொம்ப இவ்வளவு ஏழையா வெள்ள முடி வந்ததுன்னு ஒரு பட் சப்போஸ் இஃப் யூ டோன்ட் வாண்ட் இதுன்னா ஒரு 2 டைம் நீங்க கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹேர் டை இஸ் ரியலி டேஞ்சரஸ் சார். டெஃபினட்டா டேஞ்சரஸ் சார். தேங்க்யூ சார். ஏன்னா என்னவும் ட்ரை பண்ண சார் நான். அது பண்ணா நம்ம கேசரி மாதிரி ஆயிடுது சார் நம்ம தலை. ஆரஞ்சு ஆரஞ்சு கலரா ஆயிடுது. மோரோவர் அந்த கேசரி பவுடர்லாம் கூட இட்ஸ் பீன் பீப்புள் ஆர் டெல்லிங் ஃபார் வெரி லாங் டைம் இல்லைங்க சார், அது யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ஆமா சார் சார் டெஃபினட்டா அது ஃபுட் ஆக்டிவிட்டிஸ்ல வந்து இப்போ வந்து அதாவது சில பவுடர்ஸ் வந்து சில நம்பர்ஸ் கொடுத்து சார் நம்ம நம்பர் கொடுத்துருக்காங்க ஃபுட் ஓகே நீங்க ஆட் பண்ணலாம் இருக்காங்க. பட் ரீசெண்டா நம்ம பஞ்சு மிட்டாயில வரக்கூடிய கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டை தான் யூஸ் பண்றாங்க. அது வந்து டேஞ்சரஸ் சார். அது அப்படியே டைரக்ட் காஸ்டினோஜன் தான், நம்மளுக்கு கேன்சர் வச்சுக்கிறது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் சார். அது கேசரி பவுடர் கிடையாது, கேசர் போடுறது. அப்புறம் நம்மளால கேசரி பவுடர் ஆக்கிட்டாங்க, அது கெமிக்கல் ஆயிடுச்சு. கேசர் பவுடரா இருந்தா அது இருக்கும். இப்ப எங்க கேசர் பவுடர் யாரும் குடிக்க முடியும் நம்ம. இந்த டைஸ் பத்தி சொன்னீங்களே, ஒரே ஒரு ஐ வாண்ட் ஆட் ஒன் திங். டைஸ்ல இருக்கிற கெமிக்கல் என்னன்னா அசோ காம்பவுண்ட்ஸ். இப்ப எப்படி நம்ம கிளாத் துணி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி போனீங்கன்னா யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு இல்லையா, ரெட் கிரீன் அதெல்லாம். அது வந்து பேசிக்கலி தேர் ஆல் பேசிக்கலி அசோ, அதாவது நைட்ரஜன் உள்ள டெரிவேட்டிவ், இவ்வளவு பெரிய லெத்தியா இருக்கும். அது வந்து கிளாத்துக்கு போச்சுன்னா அட்லீஸ்ட் இட் ஸ்டேஸ் தேர் அண்ட் தென் when you touch it it will still touch your body but it may not harm so much. ஆனா அது வந்து அசோடை வந்து 100% ஹேர்ல போடுறப்ப whether it is treated with ammonia or no ammonia, but ammonia இருந்தா ரியாக்ஷன் ஆகி அந்த கலர் கொடுக்கும். அதுக்கு பதில அமோனியாவுக்கு பதில வேற ஒரு கெமிக்கல் ஆட் பண்ண சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் சப்ஸ்டியூட் இருக்குது. அதை போட்டோம்னா கலர் கலர் பிளாக் கலர் உண்டாகும். ஆனா இந்த அசோ காம்பவுண்ட்ஸ் வந்து ஆக்சுவலா இட்ஸ் நாட் குட். இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் கெமிக்கல் தான். அதனாலதான் இப்ப கிளாத் விச் இஸ் கோயிங் ஃப்ரம் இந்தியா டு யூரோப் ஆர் அமெரிக்கா பாத்தீங்கன்னா they standardize, they don't want azo, they don't want n double bond n அந்த கூடாதுன்னு they are given lot of restrictions. so அது இல்லாம மத்த சிம்பிள் கெமிக்கலை வச்சு கலர் கொடுங்க அப்படிங்கிறாங்க. so பட் நம்ம டை அடிக்கிறதெல்லாம் பவர்ஃபுல் கெமிக்கல் தான், அப்பதான் கருப்பு கலர் வரும் இந்த டைக்கு பேசிக்கலி. yes thank you for supporting sir. thank you sir, thank you very much. Thank you sir, thank you. Say hi to Naveen also. தேவேந்திரன் பேசுறீங்களா சார்? இல்லைங்க சார், ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாங்க, அதாவது கேர்டு சாப்பிடலாமாங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை மட்டும். தயிரா சார்? தயிர்? ஆமா ஆமாங்க. ஆமா சார், கேர்டு சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தாங்க சார். டெஃபினட்டா சாப்பிடலாமா சார்? வேற ஏமா தயிர், அதாவது நீங்க கடையில வாங்குற தயிரை விட்டுருங்க, வீட்டுல நீங்க பால் காய்ச்சி உர ஊத்துன தயிர் டெஃபினட்டா சாப்பிடலாம். ஓகே சார், தேங்க்யூ. எதுக்காகன்னா சார், இப்ப பால் ரொம்ப மோசமா வந்துகிட்டு இருக்குதே, அதுல உர குத்தி சாப்பிடலாமாங்கிற ஒரு சந்தேகம் தான் சார். அது அப்படியே தண்ணி கூட முடியாது மேடம் இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷனுக்கு. எல்லாமே அப்படிதான் இருக்குது சிச்சுவேஷன். வாங்க அலமேல் மேடம், வாங்க டாக்டர் அலமேல் மேடம். டாக்டர் அலமேல் அவங்க ரிட்டையர்ட் பிளாஸ்டிக் சர்ஜன் சார், சொன்ன இல்லீங்களா? ஆமா வாங்க மேடம். I have missed a major part of your lecture, sir. Must be very good. Everybody is saying that. And I too had some questions, but it's time up. I want to know whether this copper question கேட்டீங்களா சார்? ஆப்பிள் question கேட்டேன். என்ன சார் இதுக்கு? அப்புறம் இது காப்பர் பாட்டம் வெசல் யூஸ் பண்ணலாமா? அது கேக்கல. காப்பர் பாட்டம். எஸ் மேம், ஆக்சுவலா காப்பர். ஆமா. I think Sridhar sir also give அதுல என்ன அப்படின்னா, இப்ப காப்பர் பாட்டம் வந்து இட் இஸ் டச்சிங் டு ஃபாஸ்டா ஹீட் ஆகி பொருளை ஹீட் பண்ணக்காக கொடுக்குறாங்க. அது ஐ எம் ஓகே வித். லேயர் கிவிங் இன்சைட் த லேயர் இருக்கு இல்லையா? இப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம காப்பர் வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ காப்பர்லயே ரியலா பண்ணி, காப்பர் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ்னால காப்பர் மாதிரி உள்ள ஒரு கலரை ஒரு லேயர் அடிச்சு அதுல செல் பண்ணிடுறாங்க. அது லீச்சஸ் a lot actually. That is very dangerous. என்ன கலர் சார்? என்ன கெமிக்கல்? ஆக்சுவலா ஸ்ரீதர் சார் கேரி சப்போர்ட் சார். ஆமா, ஏன்னா அந்த காப்பர் கலர்லயே ஒரு பெயிண்ட் மாதிரி அடிச்சிருக்காங்க. பட் இட் லீச் அவுட். இட் இஸ் நாட் a காப்பர் கிடையாதா? கேக்கல உங்க வாய்ஸ். ஓகே. ஸ்ரீதர் சார் கேக்குதா? சொல்லுங்க. ஓகே.
என்ன கேட்டேன்னா இல்ல என்ன இந்த காப்பர் எல்லாருமே இந்த காப்பர் பாட்டில் வேணும்னு சொல்றாங்க. காப்பர் எக்ஸ்பென்சிவா இருக்குங்களா? காப்பர் மாதிரி ஒரு கலர் அழகா ஒரு லேயர் மட்டும் பெயிண்ட் மாதிரி பண்ணிட்டு இப்ப நிறைய மார்க்கெட்ல வருது. காப்பர் கோட்டிங் பேசிக்கலி காப்பர் வந்து அந்த வெசல் அடியில போறது வந்து காப்பர் எக்ஸாக்ட் காப்பர் கிடையாது. ஐ திங்க் இட்ஸ் காப்பர் அலாய். ஆனா காப்பர் கொஞ்சம் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி இஸ் மோர். அதனால ஹீட் வந்து அயனை காட்டிலும் காப்பருக்கு அதிகமா இருக்கிறதுனால இட் கிவ்ஸ் யூ மோர் ஹீட் ஃபார் கிவன் டைம். ஆனா அதே சமயத்துல வந்து காப்பர் கோட்டிங் ஃபுல்லா கொடுப்பாங்கன்னா இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னா காப்பர் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். அதனால மஸ்ட் பி ஆடட் வித் சம்திங் எல்ஸ் டு கெட் த கலர். கலர் காம்பினேஷன் you have got so many metals, so many minerals are there. Other you can always think, unless we buy that particular article, scrap it and do the colorimetry study பார்த்தோம்னா காப்பர் இருக்கா எவ்வளவு % நமக்கு தெரியும். ஓகே thank you sir. மேம் அப்புறம் இன்னொரு பாயிண்ட், அந்த பாலை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, அது ஆக்சுவலா இட் இஸ் லிட்டில் காம்ப்ளிகேட்டட் ஸ்டோரி. பால்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி பசும்பால் வந்து இத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமா டெய்லி அப்படின்னம்னா இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா பசும்பால் வந்து ஈவன் தோ யூ ஹாவ் சோ மெனி ஃபார்ம்ஸ் வச்சா கூட யூ எக்ஸ்ட்ராக்ட் மில்க், ஒவ்வொரு கப்புக்கும் ஒரு பர்டிகுலர் அளவு தான் வரும். அதை போட்டுட்டு டேங்கர்ல போட்டு கொண்டாந்தாலும் இஸ் இட் பாசிபிள் டு சர்வ் எவ்ரிபடின்னா அது பிக் கொஸ்டின் மார்க் தான். அப்ப என்ன பண்றது? தேர் மஸ்ட் பி சம்திங் எல்ஸ் இல்லையா? சம்திங் எல்ஸ் இருக்குது. இட் குட் பி மில்க் பவுடர். Milk powder is available. Powder milk spray, synthetic powders. Alladhu milk spray dried powder also available in various countries. ஏன்னா இப்ப வந்து நம்ம இந்தியன் பாப்புலேஷனுக்கு வந்து மில்க் ரெக்வயர்மெண்ட் இஸ் வெரி ஹை. பட் அதே சமயத்துல வந்து இப்ப if you go to European countries na they have got a very big farm of cow and all those things, but they do not require so much of milk. But they produce. So powder comes. Okay. Powder பண்ணுவாங்க. For example, Dano milk powder in Denmark la போனீங்கன்னா they produce Dano, Nestle, so many companies are in Europe. Even America also there so many are there. So naturally wherever they have excess capacity, what they do, because milk you cannot keep it for long. So naturally they make it as a spray dry powder பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு then those who want to make milk also export they can do it. இப்போ நீங்க ஃப்ராத் நிறைய வரும்னு சொன்னீங்க இல்லையா? So when you use more milk powder you get froth. இப்போ நார்மல் மில்க் பவுடர் நீங்க கடையில வாங்கிட்டு ஹாட் வாட்டர் போட்டு ஒரு ஆத்தி பாருங்க, டம்ளர் முழுசு வலியும். So that possibility is there in fact. Yes sir. I want to know whether it's good for health, sir. Is it good for health? Milk powderங்களா? Milk powder is good. You know, it contains all these your fat and other things only. It is not bad. It contains. But nowadays, as Amada madam said, milk is so jelly and it has become a thread-like formation. It is not a very useful curd-like curdling vardilla. It is becoming a thread-like and wire-like materials. What is it due to, sir? No, then. Avin milk da. No, I don't want to name any company which is not correct. Unless we. Nallave illa. Amada madam, நீங்க சொல்றது correct. Milk nallave illa. தயிர் சைக்கிள் ஆமா அந்த மாதிரி இருக்கு. அது என்ன எதை காம்பினேஷன், எதை கெமிக்கல்ஸ் போடுறாங்களா சார்? ஆர் பவுடர் தானா? You know, when we talk about quality, you know, you have ABC quality. So naturally what people are adding we don't know. But I have myself tested what do you call this spray dried milk powder almost for 2 decades when I was in West Africa. They are all very good. They are also, we choose only a good quality of spray dried milk powder only, in fact. Like for example, but is there a synthetic milk powder available, sir? Illa synthetic milk powder means it's poison basically. Poison. Yes. What is it? It's poison. So naturally there is no synthetic milk powder. Milk powders are there, but there also you have gradings. You know, naturally for every product you have got grading, so there are also grading. Maybe grade which you can incorporate along with cow milk, maybe it's reacting. That's why you are talking about precipitation and all. When you get thread or jelly or mint, that means there is some reaction is taking place. Yes, so especially when you warm it, when you boil it, if something is coming out means that means there is a cause for concern. You should not actually. Normal milk powder, quality milk powder on its own, boil it with add with your hot water and even boil it
you will not get thing. That You will be a very consistency free is becoming very. So on the contrary, if something like this means, it's just like, you know, when you add 2-3 chemicals, like college, we study precipitation. When it is, so some other compound is coming. So, I mean, something is happening, in fact. So that we cannot say without doing investigation or examination. So if you do all those examinations, then we will know what is the extra compound is there which is causing this precipitation, we can see, in fact. But as you rightly said, off late, coffee, I am not able to take coffee at all. So it was no taste. It was something different, in fact. What he said, the observation is correct. The observation is correct, in fact. சார் ஒரு சார் சொல்லியிருந்தாங்க மில்க் ப்ராடக்டே நம்ம எடுக்க தேவையில்லை, மில்கே தேவையில்லை அப்படின்ட்டு. இஸ் ஹெர்பல் டீ ஆர் green tea an alternative, sir? Tea, basically, as you talked about antioxidant, you know, antioxidant is required for our body. Okay, antioxidants are so many kinds. Even vitamin C also in ascorbic is also antioxidants. So similarly, there are many chemicals which are having antioxidant in nature. Now, this antioxidants, when you don't take it sufficient quantity, you know, you will end up with some other problem. You know, your immune system will not be good. Okay. So when, for example, we start talking about milk, right? You are talking about the milk, whether it's required or not, right? The question is whether it is correct. Milk. See, milk, basically, if you really analyze it, contains protein, fat, and other minerals also there, in fact. Calcium. Okay. Basically, the protein and fats are required for the body. Suppose if you don't take any cholesterol at all, if you don't take any fat at all, your stamina will be less. Your immunity will be less. Actually, fat is required for the body so that it converts into cholesterol, and even a doctor must be doing it. Goes into all the cells to strengthen it. System. So that is why, you know, infants, all the children, they are given milk right from the beginning stages in order to boost up those things. So milk is, in my opinion, essential, milk is good. Essential item only, in fact. Some people do take it, some people do not take it, but most of the people, they consume, even doctor advice to take milk. Of course, quality of milk and all those things are parameters, as you rightly said. Milk is a good product for infant as well as for even adults also, in fact. It's good. Thank you. Green tea itself is good, sir. Okay, green now tea you are without milk. Yeah, you are talking about green tea. Green tea is really good because it contains another antioxidant. I think which is called EEG or something like that, which is a very good antioxidant. It is a very good antioxidant. If you take green tea every day, 2 times or so, it really improves thing. That's why if you look at Chinese, every now and then they won't drink water. In fact, they have a green tea always, you know, brewing. Small cup, they'll be just drinking. But that may be too much, but still they are okay. But green tea is really good, no doubt about it. Green tea is better than coffee. Coffee also caffeine contains some antioxidant, but antioxidant contains in the green tea is far better. That's Sir, really what about regular tea? Sir, what about regular tea? Normal premium teas? Okay, now if you really want to see the tea, you must go to the factory in Kerala. You know, all the factory in Kerala, if you go there, the tea is derived from tree plantation, the leaves. So from that, they take grade 1, grade 2, grade 3, grade 4, grade 5. The last one which comes, tip tea, that is the last one, which it does not contain. We are getting it. It is basically a kachada, basically. That there is no antioxidant, nothing is there, in fact. Okay. The one which come from the plant, if you take grade 1 or grade 2, grade 1 and 2 are basically exported from India to other countries. Exported mostly. But when it's available, it will be costing you like a small tin cost you 700 rupees. If you go to Kannan tea in Kerala, it's small tin, 300 gram, about 600, 700. But that contains EEG. Whatever I told you, that particular original one, it contains antioxidant. So like that, anywhere, if the tea is derived from the first fraction or second fraction, it's good. Because as you grind, you get different grades. And finally, you get disposed. So that disposed, they cannot throw it. So they make it in small packet. And then for 5 rupees, 2 rupees, like that, you know, it comes. So it has got some effect, but it cannot be comparable to a normal, good quality of green tea. That's
தேங்க்யூ சார். தனலட்சுமி வாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். டாக்டர் தனலட்சுமி நீங்க பேசுறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, கேளுங்க. கேக்கல. Salads, vegetable or salads. ஹலோ, So even வாய்ஸ் பிரேக் ஆகுது. உங்க வாய்ஸ் சரியா கேக்கல. பேசுங்க, சத்தமா பேசுங்க. Sir, these days we can't even consume dry fruits and nuts like that, sir. So much of preservatives like that. It's just நம்ம ஒரு ஸ்வீட்ஸ் ஏதாவது பண்ணனா கூட அந்த கிரேப்ஸ், cashew nuts எல்லாம் போடும். No, like sometimes like we consume dry grapes like that. So வாய்ஸ் லைட்டா பிரேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன் மேம். ஐ திங்க் எனக்கு ஃப்ரீஸ் ஆயிருக்குது. கேன் யூ ஹியர் மீ? கேக்குதா? இல்ல அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து இந்த இப்ப இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடலாமா, அதுல கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் அதிகமா இருக்குது, அதான் கேக்குறாங்க. Am I correct, மேடம்? Yes, sir. Dry fruits and nuts of those things. நட்ஸ் இதெல்லாம் இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுல Fancy only, but still it's so much. வேப்லயே நிறைய ஸ்வீட்னஸ் இருக்கு. அதுவே டவுட்டா இருக்குது, ஒரிஜினல் ட்ரை ஃப்ரூட்டா அப்படின்றது. அதுல எதனா மிக்ஸ் பண்றாங்களான்றது டவுட் இருக்கு. சொல்லுங்க சார், இருக்கீங்களா? என்னாச்சு? இது ஆயிடுச்சா? டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே. கேன் யூ ஹியர் மீ சார்? கேக்குது. ஓகே, ஐ அம் ஹியர். ஐ மீன் ஓகே. உங்க சிக்னல் கொஞ்சம் தகராறு பண்ணிட்டே இருக்குது அப்பப்போ. எஸ் சார். நான் என்னோட எல்லாம் போயிட்டு இருக்கேன். சொல்லுங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் சொல்லுங்க சார். ஸ்டீபன் சார் நீங்க தான் கேட்கணும். இல்ல நான் பேசுறது கேட்டதா சார்? நான் சொன்னதெல்லாம் இல்ல கேட்கல. நீங்க ஆன்சர் பண்ணிடுங்க. அல்ல இப்ப எனக்கு வந்து நான் லாஸ்டா கட் ஆயிட்டு நான் வெளியே போயிட்டு வரும்போது எதுவும் பேசுனீங்களா அப்படிங்கறது என்ன லாஸ்ட். அதாவது என்னன்னா இப்போ அவங்க என்ன கேட்டாங்கன்னா, தனலட்சுமிடா இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் வருது இல்லையா, ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்புறம் இது நட்ஸ் வருது இல்லைங்களா, இதுல எல்லாம் நிறைய ப்ரிசர்வேட்டிவ் இருக்குதா, அதெல்லாம் யூஸ் பண்ணலாமா, அதுதான் கேட்டேன். ஆமா, அதுல பாருங்க சார், சன் ட்ரைட் நட்ஸ் இருக்கு இல்லையா, இப்ப நம்ம பண்ருட்டி நட் இருக்கு இல்லையா, அவங்க வந்து they don't add any preservatives சார். ஆமா, கெமிக்கல்ஸ். ஆனால் இப்ப நம்ம ஸ்டோர்ட் ப்ராடக்ட்க்கு ஏன் வந்து அவங்க ஒரு லேயர் கொடுக்கணும் அப்படின்னா, சப்போஸ் ஒரு சின்ன வண்டு பூச்சி எது வந்துட்டா அது எல்லாமே ஃபுல்லா லாஸ் அப்படிங்கனால மைல்டு லேயர்னு சொல்றாங்க. ஐ எம் நாட் வெரி ஷுர், அது நம்பர் 1. பட் இது வந்து ட்ரைவ் கிரேப்ஸ் வந்து 100% ப்ரிசர்வேட்டிவ் ஆடட் சார். நீங்க கிஸ்மிஸ் பழம் வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஆடட். அதுல இந்த இப்ப இது பாத்தீங்கன்னா, நீங்க கிரேப்ல பாத்தீங்கன்னா, ட்ரை ஃப்ரூட்ஸ்ல வந்து கிரேப் வந்து நிறைய ஸ்வீட்னர் இருக்கு. இதுல ஸ்வீட்னர் கலக்குறாங்களா அப்படின்ற டவுட் இருக்கு எனக்கு. அந்த ப்ரிசர்வேட்டிவ் தான் சார். இப்ப ஊறுகால் எப்படி உப்பு ப்ரிசர்வேட்டிவோ அதே மாதிரி தேர் ஆடிங் இட் தான். அது எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டா இருக்கிறதுக்காக தே ஆட் இட் சார். அதான் இத பண்றாங்கன்றது நல்லா தெரியுது எனக்கு. அது then it's bad for health though sir. Okay, should be ma'am, definitely bad for health ma'am. சுகரே பேட் தான். இப்ப ஒயிட் சுகரே சாப்பிடாதாங்கறாங்க. நம்மளோட இந்த கிரேப்ஸ்ல போய் சுகர் ஆட் பண்றாங்க. வாங்க சண்முக பிரியா வாங்க. எஸ் மேம். சண்முக வாங்க கை பேசுங்க சார். என்னன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லயும் வந்து இட் இஸ் ஹேவிங் கார்பன் and iron in respective percentagesல இருக்கு. along with that chromium nickel கொஞ்சம் percentage வந்து இருக்கு இல்லைங்களா சார். ஸோ ஆக்சுவலி நான் காலேஜ் படிக்கும் போது எஸ்டிமேட் பண்ணியிருக்கேன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல எவ்வளோ குரோமியம் இருக்கு எவ்வளோ நிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எஸ்டிமேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிட் எடுத்து நல்லா ஹீட் பண்ணுவோம் சார். இன் பிரசன்ஸ் ஆஃப் மைல்ட் ஆசிட் வந்து நல்லா ஹீட் பண்ணுவோம். ஸோ அப்போ ஹீட் பண்ணும்போது அதுல எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் குரோமியம் அண்ட் நிக்கல் இருக்கும் நாங்கள் வந்து அதை டைட்ரிமெட்ரிக் மெத்தட் வச்சு எஸ்டிமேட் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலி. ஸோ இப்போ குரோமியம் பார்த்தீங்கன்னா குரோமியம் போத் 3+ and 6+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல வந்து ரெண்டுமே வந்து 6+ is more carcinogenic when compared to 3+ இல்லைங்களா சார். ஸோ ஸ்டீல் வெசல்ஸ் நம்ம யூஸ் பண்றது அப்போ இஸ் இட் சேஃபா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட். இட்ஸ் a great news for me ma'am. I am learning from you because நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரொம்ப சேஃப்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ நீங்க சொல்லக்கூடிய பார்த்தா குரோமியமோட லெவல் வந்து அலார்மிங்கா இருக்கும்னா டெஃபினட்டா டேஞ்சரஸ் தான். ஐ திங்க் ஸ்ரீதர் சார் கூட he can add something. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இவ்வளோ இருக்குங்கிறது எனக்கு இப்பதான் தெரியுது மேம். தேங்க்யூ ஃபார் ஆக்சுவலா. எஸ் சார்.
எனக்குமே அந்த எஸ்டிமேட் பண்ணும்போது சார் எதுனா சொல்றீங்களா? சந்தோஷ் சொல்லுங்க சார். எஸ் நவீன், சந்தோஷ், எனக்கு ஒரே ஒரு டவுட். ஆக்சுவலா என்ன சொல்லுங்க டவுட்னா, சார். சம்படி ஃப்ரம் யூஎஸ் வந்து ஒரு ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் பத்தி சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த ஆஸ்பெஸ்டாஸ் அந்த மாதிரி இதெல்லாம் இருந்ததுன்னா அலோவ் பண்ணவே மாட்டாங்க அப்படின்றது. ஆமா. பட் நீங்க சொன்ன அந்த கண்டாமினேஷன் வந்து அந்த எஃப்எஸ்எஸ்ஐ ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் கிராஸ் பண்ணி இவ்வளவு டேமேஜ் ஆகுதா? இல்ல, இப்ப எப்படின்னா சார் 2012 பிபி பேன் பண்ணாங்க. நமக்கு இப்போ மார்க்கெட் இப்போ 2018, 19, 20க்கு அப்புறம் எந்த பேபி பாட்டிலுமே பிபிஏ கிடையாது. இப்போ 24ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எந்த விதமான ட்ரிங்கபிள் ஆர் ஃபுட் கண்டெய்னர்களோட எதுலையுமே பிபிஏ வந்து பிபிஏ ஃப்ரீன்னு சொல்லி சீல் மட்டும்தான் எஃப்எஸ்எஸ்ஐயும் சரி மற்ற அப்ரூவலும் கொடுக்குறாங்க சார். ஸோ பிபிஏ அசேஜ் கிளீன் சார். ஆஸ்பெஸ்டாஸ் ஐ எம் நாட் வெரி ஷுர் சார். ஆஸ்பெஸ்டாஸ்ல நான் அவ்வளோ பண்ணல. ஓகே ஓகே, எனக்கு சின்ன டவுட் மாதிரி தெரிஞ்சது, அதாவது கிளாரிஃபை பண்ணிக்கலாம் தான். எஸ் சார். உங்க நேம் சார்? யுவர் நேம் சார்? உங்க பேர் சொல்லுங்க சார். நவீன். 90. நவீன். ஓ, நவீன். ஓகே 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 ஓகே. குட் டு see you, Naveen here. Thank you. Yeah, thank you. It's very surprising to see. Okay. Your friend also came. Thank you. சந்தோஷ் பாலான்னு ஒருத்தர் இருக்காரு. வாங்க சந்தோஷ் பாலா, பேசுங்க நீங்க. சார் குட் ஈவினிங் சார். நான் இனிஷியலா ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் எல்லோ ஆகிறதுக்கு காரணம் அது எல்லோ ஆச்சுன்னா அப்படி யூஸ் பண்ணலாமா சார்? ஒயிட் பிளாஸ்டிக்ஸ்ல நல்லா தெரியும். எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து க்ளோஸ் என்வாயன்மெண்ட்ல வைக்காம ஒரு விண்டோ பக்கத்துலயோ ரொம்ப நாளா வச்சிருந்தோம்னா அது வந்து எல்லோ கலர்ல மாறுது. அதுல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி ஃபுட் எல்லாம் சாப்பிடுறது யூஸ் பண்ணலாமா? அப்படி இல்ல, ஆக்சுவலா பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வந்து நீங்க சொன்னதா அத கலர் சேஞ்ச் ஆகக்கூடிய லெவல்ல போயிட்டு நார்மலா வந்து ஒரு குடம் இருக்குது அப்படின்னா ரெட் கலர்ல குடம் வாங்கினா ஸ்லோவா ஆரஞ்சு ஆகும், எல்லோ ஆகும், ஒயிட் ஆயிரும். தட் இஸ் அவங்க நிறமிகள், தட் இஸ் கலர்ஸ் ஆட் பண்ணிக்கக்கூடியது. பட் நீங்க சொல்ற ஃபுட் கண்டெய்னர்ல கலர் சேஞ்ச் ஆகக்கூடிய லெவல் இருக்குன்னா டெஃபினட்டா இட் இஸ் டேஞ்சர். யூ ஷுட் நாட் ஈட் இட் சார். நீங்க அதை வந்து ஃபுட் கண்டெய்னர்ல யூஸே பண்ணக்கூடாது, வேணாம். ஓகே சார். சார் அதான் சார் டவுட். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். சண்முக பெரிய எதுனா சொல்ல விரும்புறீங்களா? பேசணுமா சார்? அதான் சார், ஸ்ரீதர் சார் கிட்ட இதுக்கு ஆன்சர் கிடைக்குமா அப்படி சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். இது எதுக்கு? இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் பத்தி, வெசல்ஸ் பத்தி சார். ஓகே வாங்க சார். ஓகே, இப்ப நார்மலா வந்து யூ ஹேவ் a நார்மல் அயன். ஓகே, ஸ்கூல்ல படிச்ச ராட் அயன் அப்படி நார்மல் அயன் இருக்குது. அந்த நார்மல் அயன் வந்து இட் இஸ் நாட் மேலேபிள். அது வந்து ஸ்டிஃபா இருக்கும், உடச்சோன்னா உடஞ்சு போயிடும். இப்ப அந்த நார்மல் அயனை வந்து இஃப் யூ வாண்ட் டு யூஸ் இட் as the other products அப்படி நம்ம டக்டைலா பண்ணணும் அப்படின்னோம்னா then normally they add other minerals like chromium add பண்ணுவாங்க, நிக்கல் ஆட் பண்ணுவாங்க, then little bit of carbon add பண்ணுவாங்க. ஸோ இதை ஆட் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா பியூர் 100% அயன் விச் இஸ் வெரி பிரிட்டில், அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இட் பிகம் அ டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் ஆகி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா மாறும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து என்ன எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? எல்லா இடத்துலயுமே அயன் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க டிபெண்டிங் அப்பான் த அப்ளிகேஷன். எங்கெங்க வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி அதிகமா இருக்குதோ அங்க வந்து they will always add little bit of carbon to make it soft. ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இட் இஸ் பிட்வீன் 100% பியூர் அயன் டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரெண்டுக்கு நடுவில் வரும். இப்ப இந்த கேள்வி வந்து நார்மலா யூஸ் பண்ற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ஓகேவான்னு கேக்குறீங்க இல்லையா? நார்மலா யூஸ் பண்ற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நீங்க பாத்தீங்கன்னாவே மேலபிள் தான், மேலபிள் அண்ட் டக்டைல். அதனால அதுக்கு உண்டான ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்கு வந்து ஜஸ்ட் லைக் பியூர் கோல்டு. 24% கோல்டு எடுத்து பண்ணோம்னா இப்ப நார்மல் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ நேச்சுரலி வி ஆல்வேஸ் ஆட் காப்பர் 22% ஆர் 18% அந்த காப்பரை போடுறதுனாலதான் யூ கெட் வாட் எவர் ஷேப் யூ வாண்ட். அதே மாதிரி தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலையும் they will add certain minerals like chromium add பண்ணுவாங்க, நிக்கல் ஆட் பண்ணுவாங்க, little bit of 1% carbon add பண்ணுவாங்க. சிலது 1 or 2 more additives are there in order to get the good quality of stainless steel. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து 2 purpose. ஒன்னு வந்து இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ். ஏன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து இட் இஸ் ஹைலி ரெசிஸ்டன்ட் டு மெனி கெமிக்கல்ஸ், whereas normal iron is not. Suppose for example if you want to store some sulfuric acid இதெல்லாம் பண்றதா இருந்ததுன்னா
or any reactions. For example, I was telling about epoxy resin or phenolic resins. இந்த மாதிரி there are so many polymers are இதெல்லாம் பண்றதுக்கு வந்து you need stainless steel vessel தான் தேவைப்படும், which is basically inner towards those materials which you are charging in. ஆனா அதே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நம்ம வீட்டுல பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, you use it for storing materialsனா, yes, there is some amount of chromium and nickel is there, but it is not that much, it cannot migrate so much like phthalates. Phthalate வந்து is highly room temperature migrate ஆகும். ஆனா இது வந்து this chromium or something, it cannot melt at room temperature. So ரெண்டு டைப்பா நீங்க பிரிச்சுக்கலாம். Item which are very getting soft at room temperature, items cannot become soft. For example, stainless steel வந்து 1300 degree centigrade பண்ணா தான் மெல்ட்டே ஆகும். ஸோ அதனால அந்த டெம்பரேச்சர் வரைக்கும் நம்ம வந்து குக்கிங் பண்ண யூஸ் பண்றது இல்லையா? மேபி மேக்ஸிமம் 100 டிகிரி 150 டிகிரி அதுல வந்து ஒன்றும் ஆகிறது சான்ஸ் கிடையாது, அந்த மாதிரி மைக்ரேஷன் ஆகாது. Unless you take it to 600-700 degrees centigrade பண்ணீங்கன்னா, then some amount of traces of nickel or chromium can migrate ஆகும். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து suppose if you use some other chemical which is normally react with chromium, it forms a complex. Chromium complex are very famous. Chromium complex are very famous. Just like a copper. இப்ப காப்பர் சல்பேட்டோட மற்ற போட்டீங்கன்னா கலர் இன்டென்சிவ் பயங்கரமா மாறுற மாதிரி குரோமியம் காம்ப்ளெக்ஸ் ஆர் வெரி ஃபேமஸ் பிகாஸ் இட்ஸ் வெரி குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆல்சோ. பட் அந்த மாதிரி நம்ம சமையல்ல எதுவுமே அந்த கெமிக்கலா நம்ம யூஸ் பண்றது கிடையாது. நம்ம வந்து ஹீட் பண்றோம், குக்கிங் பர்பஸ்க்கு நம்ம ஹீட் பண்றோம் இல்லைங்களா சார்? நம்ம புளி யூஸ் பண்றோம், ஸோ டானிக் ஆசிட் சிட்ரிக் ஆசிட்லாம் வருது, ஸோ ஹீட்டும் பண்றோம், ஆசிடும் இருக்கு. சோ அப்ப வந்து குரோமியம் 6+ லீச் ஆகுமோ அப்படின்றதுதான் எனக்கு ஒரு டவுட். நம்ம புளி எவ்வளவு போட போறீங்க? நம்ம இன்னைய பேன் ஆஃப் 1 லிட்டர்ல வந்து புளி நார்மலா இப்படின்னு கரைச்சு தான் ஊத்துவோம் இல்லையா? So small traces of citric acid or puli will go inside the system. Number 1. Number 2, that will not cause so much of oxidation. Oxidation எப்ப நடக்கும் அப்படின்னா, good proper, you must since you have studied chemistry, good amount of number of moles of chromium and number of moles of acid என்னப்பா இருந்தா தான் அந்த ரியாக்ஷன் நடக்கும். ஜஸ்ட் ட்ரேசஸ் எல்லாம் போட்டா நடக்காது, அது நடக்காது. வீட்டுல பண்றப்ப வந்து you are adding puli in a small quantity. ரெண்டாவது வந்து ஹீட்டிங் எவ்வளவு பண்ண போறோம்? 120 டிகிரி சென்டிகிரேட் பாயிலுக்கு மேலேயே பண்ண போறோம், ஹீட்டிங் கிடையாது. ஸோ இட் பாயில் இட் செல்ஃப், வாட்டர் பாயில்ஸ் at 100 டிகிரி சென்டிகிரேட். நம்ம less than that தான் நம்ம வந்து குக் பண்றப்ப பண்றோம். ஸோ அதனால I don't think any danger will be there. I think so because I have not gone too much detail, but if that is the case, then by this time in the last 40-50 years, so many people will come up with so many papers, which is not the case. I have not seen that type of cases in fact. Okay, thank you. Thank you sir. Learned so much of chemistry from you sir. Within minutes நீங்க நிறைய சொல்லிட்டீங்க. I don't know anything. I know little. உங்களுடைய டீச்சர்ஸ் விட அந்த இண்டஸ்ட்ரியல் யூஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் எல்லாம் சொன்னீங்க, அசோ காம்பவுண்ட் சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார். Thank you sir. You're right, madam. You're exactly right. That's also my point also. I learned a lot from her actually. Thank you, sir. Thank you, sir. Thank you. Jayanti வாங்க இத. Thank you so much. Good evening, sir. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இந்த மண் பாண்டங்கள்லாம் வந்து சமைக்கிறது நல்லதுன்னு நம்ம பெரியவங்க. சாரிமா, ஆன் பண்ணிக்கங்க. உங்க மைக் ஆன் பண்ணீங்க. சாரி சார், இப்போ மண்பாண்டங்கள் யூஸ் பண்றது நல்லது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம தாத்தா பாட்டி காலத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நான் ஒரு ரீசெண்டா ஒரு நியூஸ் பேப்பர்ல படிச்சேன், அந்த அதாவது வியாபார நோக்கத்துக்காக மண்பாண்டங்களை கவர்ச்சியா விற்கிறதுக்காக அயன் ஆக்சைடு பூசி விற்கிறாங்க, ரெடிஷா இருக்குது, அது வந்து நல்லது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதானா, இல்ல அது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்? மேடம், இது கொஸ்டின் டு மீயா வேற சார்? ஏன்னா எனக்கு வந்து அதுல அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஏன்னா இப்போ நானும் பார்த்தேன், ரீசெண்டா ஒரு ஷாப்ல பார்த்தேன், 2 லேயர் ஆஃப் பானை இருந்தது. அது மண்பானை மாதிரி இருந்தது, கலர் இருந்ததை விட இட் இஸ் நாட் அட் ஆல் மண்பானை அப்படிங்கிறது என்னால. பட் அதில் என்ன அந்த ஒருவேளை அயன் ஆக்சைடு ஆட் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. பட் இட் இஸ் நாட் அ பானை மேம். மண்பானை மீன்ஸ் 100% அதை களிமண்ணால செஞ்சு தீயில நெருப்புல சுட்டு எடுத்தது மட்டும்தான் மண்பானை. மண்பானை மாதிரி இப்போ நிறைய இப்போ ரெடிமேட் பானைலாம் வருது. ஐ எம் நாட் வெரி ஷுர் அதுவும் ஈக்குவல் டு நம்ம பிளாஸ்டிக்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷுர் மேம். தேங்க்யூ. ஒரே ஒரு ஐடியா தான், ப்ராடக்ட் செக் பண்ணி வாங்கிக்கங்க. எஸ். அவ்வளவுதான். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.
தேங்க்யூ. வாங்க தனலட்சுமி இதை கேட்கிறாங்க. Sir, I can I have add a one question. point. I have a question, sir. Sir, I just asked, like we can't even eat the fruit salad or vegetable salad without peeling the skin. So what sorts of preservatives they are using? How to check, like whether we, like sir told that we should use this particular thing, it won't be having that much of preservatives like that. ஸோ இப்போ நம்ம எதுவுமே வந்து வாங்கி நம்ம இப்போ செக் பண்ணி ராவா எதுவுமே சாப்பிட முடியல. இப்போ வாஷ் பண்ணிட்டு ஈவன் ட்ரை ஃப்ரூட்ஸ்ல இருந்து நட்ஸ் வரைக்குமே நம்ம வாஷ் பண்ணிட்டு தான் சாப்பிடணுமா சார்? லைக் ஜஸ்ட் கிளீனிங் ஃபார் ஒரு ஒரு சோக் பண்ணி ஒரு 10 minutes ஊற வச்சுட்டு அதை சோக் பண்ணி யூஸ் பண்ணணுமா சார்? அதை ட்ரை பண்ணிட்டு ஃபர்தரா நம்ம யூஸ் பண்ணணுமா எப்படி சார் அது? தட் இஸ் மை கொஸ்டின். அண்ட் தென் எஸ் சார், த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் how about the using the micro oven and induction stove compared to the gas stoves? So many questions actually. I joined. Okay, ma'am. Yes sir, yes sir. Okay, ma'am. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா மேம், ஆக்சுவலா ஒரு காலத்துல வந்து சன்ல ட்ரை பண்ணக்கூடியதும் சால்ட்டும் ஆயில் ப்ரிசர்வேட்டிவ் மேம். அதாவது ஒன்ல சூரிய ஒளியில காய வைப்பாங்க, இல்லைன்னா சால்ட் ஆர் ஆயில். நம்ம ஊர்காலம் அப்படிதான். எப்போ வந்து அதை தாண்டி ஒரு கெமிக்கல் வந்து பெட்டர் ஜாபா பண்ணுதுன்னு நினைச்சு நம்ம உள்ள போட, விச் மீன்ஸ் எனக்கு 12 months இல்ல 20 வேற இடத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்றேன், அது சிஏ தாண்டி போகணும், 24 months வேற ஸ்லோலி ஆடிங் கெமிக்கல். இந்த கெமிக்கலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறாங்க. இவ்வளவு லெவல் நீங்க வச்சுக்கலாம்ப்பான்னு சொல்லி நாங்க ஒரு அடிட்டிவ் எஃப்டிஐ சொல்றேன், இவ்வளவு வச்சுக்கீங்கன்னு சொல்லி. அது எப்போ நம்ம எக்ஸீட் பண்றோமோ அது நம்மளோட கார்சினோஜன் லெவலுக்கு, அந்த LD50 LC50 சொல்றோம், அது மாதிரி ஆயிருது. பட் நீங்க இன்னைக்கு கேட்கக்கூடிய கேள்விக்கு, இன்னைக்கு வரக்கூடிய அது ஃப்ரூட்டா இருந்தாலும் சரி, நட்டா இருந்தாலும் சரி, கிட்ஸுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, நான் இப்ப நம்ம எல்லாமே ரீப்ரொடக்டிவ், நம்ம எல்லாம் அடல்ட், ஸோ நம்ம ரீப்ரொடக்டிவ் ஏஜ் ஆக்சுவலா கிராஸ் பண்ணிட்டோம். பட் இனிமேல் கொடுக்கக்கூடிய கிட்ஸுக்கு நீங்க எதை கொடுத்தாலும் சரி, அதை திங்க் ட்வைஸ், வாஷ் ட்வைஸ், ஆர் கொடுக்காமலே கூட இருந்துடலாம். பட் பெட்டர் திங்ஸை மட்டும் கிட்ஸுக்கு கொடுக்க நல்லது நினைக்கிறேன் மேம். தட் இஸ் மை பாயிண்ட். Okay sir. Sir, how about the stove sir which you are using? அதுல எனக்கு அவ்வளவா ஐடியா இல்ல மேம், எனக்கு அவ்வளவு ஐடியா இல்ல. கரெக்ட் இல்ல. எஸ் மேம், थैंक यू. ஸ்ரீதே சார் ஏதோ சொல்ல வந்தீங்க அந்த மண்பானை பத்தி. ஓகே சார், थैंक யூ. ஆக்சுவலா இது வேலிட் क्वेश्चन தான் இது. இப்ப நார்மலா நம்ம ஊர்ல செங்கல் சூளையெல்லாம் பார்த்திருப்போம் நினைக்கிறேன் எல்லாருமே. செங்கல் சூளையில வந்து அவங்களும் என்ன பண்ணுவாங்க, கிளே தான் கொண்டாடுவாங்க. அதுதான் மெயின் ரா மெட்டீரியல்ஸ். கிளேஸ் பிளஸ் அடிட்டிவ் ஆட் பண்ணிட்டு அதுல வந்து அயன் ஆக்சைடு போடுவாங்க. போட்டுட்டு பிரிக்ஸ் மாதிரி மோல்டு பண்ணிட்டு தென் யூ புட் இட் இன் டு த ஓவன் சிண்டர் 1000 degrees பண்ணோம்னா யூ கெட் த பிரிக்ஸ் வித் அயன் கலர். அந்த ரெட் கலர் வரும். அதுல அயன் ஆக்சைடு இருக்குது. கிளேவை எடுத்துட்டு தனியா பண்ணீங்கன்னா அந்த கலர் வரும், அவ்வளவு ஷைனிங் வராது. அது அதேதான் பாட்டுக்கும் மண்பானம் பண்றதுக்கும் வந்து அதே கிளேங்கிறது வந்து பேசிக்கலி கால்சியம், அலுமினியம் சிலிகேட், பாலிசிலிகேட்னு பேரு. அதுலயே ட்ரேசஸ் ஆஃப் அயன் இருக்குது. கிளேல வந்து அலுமினியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, சம் அமௌண்ட் ஆஃப் அயனும் இருக்குது, பிளஸ் SiO2 சிலிக்கான் டை ஆக்சைடு, அதான் மெயின் இது. அதுல வந்து வேரியஸ் மினரல்ஸ் இருக்கும். அந்த கிளே எடுத்து நம்ம அந்த பாட் பண்ணி ஹீட் பண்ணாலுமே யூ வில் நாட் கெட் ரெட்டிஷ் கலர். எப்ப ரெட் வரும் அப்படின்னா when you got more quantity of iron oxide, அப்பதான் ரெட்டா மாறும். ஒன்னா ஆர்கானிக் போடணும். ஆர்கானிக் போட்டு ஹீட் பண்ணோம்னா எவாபரேட் ஆயிடும், ஆர்கானிக் டீகம்போஸ் ஆயிடும். அந்த 1000 டிகிரில ஸ்டேபிளா இருக்கிறது என்ன அப்படின்னோம்னா இந்த மாதிரி டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் அயன் ஆக்சைடோ அல்லது மெக்னீசியம் ஆக்சைடோ அலுமினியம் ஆக்சைடு இதெல்லாம் தான் ஸ்டேபிளா இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி பாட் பண்றப்ப இஃப் யூ வாண்ட் டு மேக் இட் அட்ராக்டிவ் அப்படின்னோம்னா தென் தே வில் ஆட் சம் குவான்டிட்டி ஆஃப் அயன் ஆக்சைடு போட்டு சென்டர் ஹீட் பண்ணாங்கன்னா யூ கெட் எ பியூட்டிஃபுல் கலர்டு ஒன் வரும். ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் இன் ஃபேக்ட். காவி நிறம் தானே சார் மண்பானையில தடவுவாங்க. காவி நிறம் இருக்கு பாத்தீங்களா, அததான் மண்பானையில தடவி வைப்பாங்க. காவிங்கிறது என்ன? காவிங்கிறது இப்ப நம்ம கோலங்கள்ல எல்லாம் உபயோகப்படுத்துவோம் சார். காவி நிறம்னு ஒரு நிறம் ஒண்ணு சொல்லுவோம். அப்ப அது அயன் ஆக்சைடு தான். காவி நீங்க சொல்ல பார்த்தோம்னா அந்த பெயிண்ட் மாதிரி ரெட்டா இருக்கும், பவுடரா இருக்கும் சார். அத வந்து நல்லா குழைச்சுக்கிட்டு ஒரு துணியால தொட்டு தொட்டு தடவுவாங்க. அது அயன் ஆக்சைடு தான், வேற ஒண்ணுமே இல்லை. அது தொட்டு. ரெண்டாவது வந்து சப்போஸ் அதை ஹீட் பண்ணாட்டி காவி வருதுன்னா தென் இட் டு பி சம் அதர் ஆர்கானிக் மெட்டீரியல் கூட இருக்கலாம். அது ரெட் சாயில். ஆமா, அதுதான் அயன் ஆக்சைடு தான். அதான் காவி. ஏன்னா அந்த நாங்க இருந்த காலத்துல இருந்து அந்த பானை செய்யறவங்க அந்த கலர் தான் தடவி சூளையில வைப்பாங்க. அப்படிதான் நான்
நாங்கெல்லாம் பார்த்திருக்கோம். கீழடியில கிடைச்ச பானையோட ரெட் கலர்ல இருந்தது. பாத்தீங்களா சார்? அப்போ அயன் ஆக்சைடு அங்க பயன்படுத்தி இருப்பாங்களா? அவங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குன்றது ஒரு கேள்வி. அதெல்லாம் என்னன்னே இப்ப சார் சொல்லிதான் எனக்கு இதெல்லாமே தெரியுது. இதெல்லாம் என்னன்னே எனக்கு தெரியாது. இதெல்லாம் கேக்குறேன் இப்பதான். இந்த மாதிரி சொற்களையே ரொம்ப கேக்குறேன். இந்த மாதிரி சொற்கள் ரொம்ப கேட்டதே இல்லை நான். அந்த காலத்துல வந்து நம்ம இந்தியாவில வந்து நிறைய இடத்துல வந்து அயன் ஓர் அந்த காலத்துல அயன் ஆக்சைடு கிடையாது, அயன் ஓர்னு நிறைய இடத்துல கிடைச்சது. நம்ம வந்து சொல்ல போனா ஹேமடைட், சிட்டாரைட் அப்படிம்பாங்க. அது வந்து நிறைய இடத்துல கிடையாது. ஈவன் சேலத்திலேயே போனீங்கன்னா கூட ஹேமடைட் கிடைக்குது. சப்போஸ் அங்க ஒருத்தர் மண்பானை பண்றாருன்னு வச்சுக்கோங்க, கிளே எடுப்பாரு, அந்த ஹேமடைட் எடுத்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பண்ணாருன்னா யூ கெட் கலர்டு பாட்டு கிடைக்கும். அதுதான் ரீசன். வேற இதுக்கோசரம் தனியா அயன் ஆக்சைடு பண்ணி உள்ளே எல்லாம் போறது கிடையாது. என்னென்ன ரா மெட்டீரியல் இருக்குதோ எடுத்து மிக்ஸ் பண்ணி போறதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. என்னென்ன பில்லர் கிடைக்குதோ அவங்களுக்கு அதை எடுத்து போட்டு 2500 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்றதுதான் நாலேஜ். எர்த் ஃபார்ம் ஆகிய மில்லியன்ஸ் இயர்ஸ் இருக்கு இல்லையா? அப்ப நம்ம எர்த்லயே எத்தனையோ இருக்கு இல்லையா? இப்போ நம்ம எர்த் இருக்குது, இதுல இதே எர்த்ல வந்து யூ ஹேவ் அ டைமண்ட் இருக்குது. டைமண்ட் கார்பன் தான். கார்பனை வந்து பல வருஷங்கள் ஆச்சுன்னா இதாகி வந்து யூ கெட் ஸ்ட்ரக்சர் மாறினோடனே டைமண்ட் இருக்குது. யூ சம் பிளேசஸ் கோல் இருக்குது, சம் பிளேசஸ் இந்த மாதிரி அயன் ஓர் இருக்குது, சம் பிளேசஸ் ஜிங்க் ஓர் இருக்கு, ஏகப்பட்டது இருக்குது இல்லையா? சோ இது வந்து நாட் 2000 இயர்ஸ், இது மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் இயர்ஸ் முன்னாடி எல்லாமே இருக்குது. சோ அப்பப்ப அவங்க என்ன பண்ணாங்களோ அதை எடுத்து, ஈவன் அந்த காலத்துல கீழடியில வந்து அந்த ஆக்சஸே இருக்கு, அயன் பண்ணதே இருக்குது. அப்பவே அந்த காலத்துல ஃபவுண்டரி டெக்னிக் எல்லாம் இருந்திருக்குது இல்ல, டு சம் எக்ஸ்டென்ட். அது சோ அது மாதிரி தவிர. ரொம்ப மகிழ்ச்சி சார், ஒரு அருமையான நிகழ்ச்சி. முடிச்சுக்கலாமா? எஸ் சார். ஓகே, ரொம்ப நேரம் நிறைய தேங்க்யூ. எக்ஸலண்ட் பிரசன்டேஷன் பை யூ. ஸ்ரீதர் சாரும் கொஞ்சம் ஆடட் பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. உங்க டீம்ல இருந்தவங்க எல்லாருமே வந்து நல்ல கேள்விகள் கேட்டாங்க, மகிழ்ச்சியா இருந்தது. எங்க டீம் ஆளுங்க எல்லாமே ஓரளவு டிஸ்கஸ் பண்ணோம், ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. உண்மையா ஒரு நல்ல டிஸ்கஷன். இது நான் இதோட போயிட வேண்டாம்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு நாளைக்கு கூட ஒரு மாதிரி ஒரு டிஸ்கஷன்ஸ் வைப்போம், வேற ஒரு ஏரியால வைப்போம். அப்ப இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா வேற விஷயங்கள் நம்ம கெமிக்கல் ரிலேட்டடா நிறைய பேசலாம்னு தோணுது எனக்கு. மகிழ்ச்சி. உங்களோட பிரசன்டேஷனுக்கும் உங்கள் நேரத்திற்கும் மைண்ட் யுவர் மைண்ட் சார்பாக அனைவரின் சார்பாக நன்றி கூறுகிறேன். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ so much.